ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு பிற்பாடு உங்களுடைய சொந்த பட்டணங்களிலே சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சமயத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கர்த்தர் வழியாகவே நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதே போல் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய கோவை பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய நாளில் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் வர இருக்கக்கூடிய நாட்களில் நம்முடைய ஐக்கியத்திற்கான ஊழியர்களை ஏற்படுத்துவது சம்பந்தமான பாடங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இப்பேற்பட்டதான பாடங்களை சில காலங்கள் முன்பாகவே நம்ம தியானிக்கிறோம் என்றால் அது எவ்வளவு முறை கேட்டாலும் மீண்டும் அதை நம்முடைய மனதில் கொண்டு தேவ ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி ஊழியர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்முடைய பாடத்துக்குரிய தலைப்பு ஊழியர்களை தெரிவு செய்தல். ஆதார வசனங்கள் 2 வசனங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:23 மற்றும் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய பாடங்கள் நம்ம பார்க்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அருமையான வார்த்தை. அதே போல அங்கே நம்ம பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். ஸோ அப்போ இந்த ஒரு வேலை என்று நம்ம பார்க்கும் பொழுது அதை ஒரு ஸ்தானமாக நம்ம கவனிக்கக்கூடாது. இது ஒரு சர்வீஸ், இது ஒரு அருமையான ஊழிய வாய்ப்பு. அப்போ இந்த ஒரு ஊழியத்திற்கு தெரிவு செய்யக்கூடிய அருமையான சகோதரர்களை தெரிவு செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அது அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகள் இந்த ஊழியர்களை அங்கே தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயங்கள் ஆதிகால சபையிலிருந்து இப்பேற்பட்டதான ஒரு ஏற்படுத்துதல் இருந்துட்டாலும் அது இன்றளவும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நம்ம கவனிக்கிறோம். ஏனென்றால் இப்பேற்பட்டதான ஒரு ஊழிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அருமையான பிள்ளைகள் மத்தியில் என்ன ஒரு ஆபத்து, டேஞ்சர் இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெருமை வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெருமை அது எப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா நீங்க பாடங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு ஊழிய ஸ்தானம் என்பது அது ஒரு பெருமையை கொண்டு வந்துடும். பொதுவாகவே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில பெருமை என்கின்ற விஷயங்கள் அது எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே காண்பிக்காது, நமக்கு காண்பிக்காது, மற்றபடி மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு ப்ரைடா நடக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஸோ அதனால இந்த ப்ரைட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு இடத்துல அப்பேற்பட்டதான ப்ரைட் டெவலப் ஆகுதோ அதை எப்படி வெளிப்படுத்தலாம், இல்லை எப்படி வெளியே தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஊழியத்தை சர்வீஸாக பார்க்காம பவரா பார்க்கறது, அப்படின்னா அதிகார தோரணையில பார்க்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வருவதற்கு அருமையான வாய்ப்புகளை அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு ஊழிய வாய்ப்புல
எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையும் பர்சனல் க்ளோரி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாடிடக்கூடாது. ஸோ அந்த சுய மகிமையை தேடக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள், ஸோ எல்லா விஷயங்களும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சுயத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்பலாம், தவறே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை அது ஒரு கண்காணிப்பு. அந்த கண்காணிப்பு யார் மேல அப்படின்னா மந்தையின் மேல. அப்ப மந்தையினுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சபைக்கடுத்த சபையில் இருக்கக்கூடிய மந்தையினுடைய தேவைகள், அவங்களுடைய சூழல் அனைத்துக்காகவும் இவர்கள் என்ன பண்ணணும்னா அங்கே முழு முயற்சி எடுத்து தன்னுடைய அந்த சர்வீஸ் பண்ணும், அந்த ஊழியங்களை செய்யும். அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஒரு மேன்மையான ஸ்தானம் இல்லை, மாறாக இது வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்டம் இல்லாத ஒரு சர்வெண்ட். அப்படின்னா ஒரு டைட்டில் இல்லை அவங்களுக்கு. ஆனா அப்பேற்பட்டதான ஒரு ஊழியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நமக்கு சொல்லி கொடுத்தவங்க ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு பொழுதுமே இந்த மூப்பர் என்கின்ற விஷயத்தை அவங்க பட்டமாக, டைட்டிலா எந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. இந்த ஊர் சபையினுடைய மூப்பர் எழுதுகிறதாவது அப்படிலாம் அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படின்னா என்னன்னா இது ஒரு சர்வீஸ், இது ஒரு பட்டம் இல்லாத ஒரு வேலை. இது ஊழியக்காரன், ஒரு எக்லீசியால ஒரு ஊழியக்காரன் என்கின்ற ஒரு உணர்வு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கு வேணும். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு ஆட்டினுடைய நலனையும் அவங்க என்ன பண்ணணும்னா கருத்தில் எடுக்கணும். ஒவ்வொரு ஆட்டினுடைய நலன், தேவை அனைத்தையும் அவர்கள் என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். இதற்காக அவர்களுடைய டைம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தரணும். மற்ற அருமையான ஆடுகளினுடைய வளர்ச்சி, கேர், ஸோ இது எல்லாமே இவங்க கவனிக்க வேண்டியது அங்கே அவசியமாக அங்க இருக்கு. ஒருவேளை அப்பேற்பட்டதான ஒரு ஊழிய வாய்ப்புல தேவ கிருபையில வர்றோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஹானர் ஆகட்டும் சரி, இந்த ப்ரிவிலேஜ் ஆகட்டும் சரி, இதெல்லாம் தேவனால் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடைச்சது. அப்படின்னா ஏதோ நம்ம செஞ்சோம், ஊழியங்கள் செய்கிறோம், நம்ம இவ்வளோ நாள் இந்த இடங்கள்ல இருக்கிறோம், அதனால தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டார், அப்படி கிடையாது. தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா ஹானர் பண்றார், அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறார். அப்படின்னா எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு கடந்து வந்துட்டாலும் பின்னணியில தேவன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகள், அப்படின்னா இவங்களுடைய சர்வீஸ்ல மந்தையனுடைய நலனுக்கு அடுத்த விஷயங்களை இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கும். தாழ்மையோடு அந்த ஊழியங்களை செய்யணும். அதே சமயம் இந்த ஊழியங்களை தாழ்மையோடு அந்த ஊழியங்களை செய்வதற்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா ஒரு விருப்பம் வேணும், ஒரு ஆசை வேணும். ஏன்னா மந்தைக்கு ஒரு சர்வீஸ் பண்றது அப்படின்னாவே இது வந்துட்டு ரொம்ப ஒரு தாழ்மையான டைட்டில் இல்லாத ஒரு ஊழியம் தான். பட் இதில் ஒரு ஆசை அங்க ஒரு அதிகரிக்க வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமையில் இருந்து தேவனுடைய ஊழியங்களை நாம் என்ன பண்ணணும்னா அங்க செய்ய வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. இப்பேற்பட்டதான ஊழியங்கள் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வருஷங்களும் இந்த அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலிருந்து ஊழியர்களை நம்ம தெரிவு செய்யறோம் அப்படின்னம்னா கண்டிப்பா இதனுடைய ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்ட் என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அடிப்படையான அந்த பின்னணி என்ன, எதற்காக இப்பேற்பட்டதான ஊழியர்களை அங்க தெரிவு செய்யறான். காரணம் ஒன்று சொல்லலாம். எந்த ஒரு சகோதரனும் இப்படி சபையாரால் தேர்ந்தெடுக்கப்படாமல் எந்த ஒரு ஊழியங்களையும் எக்லீசியால என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒரு ஊழியம், ஒரு சர்வீஸ் அப்படின்னா அந்த விஷயங்கள் அங்கீகரிப்பு யார் கொடுத்துருக்கணும்னா எக்லீசியா கொடுக்கும். எக்லீசியா கொடுக்கறது எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த ஆர்டைன் என்ற ஒரு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும்.
5500 பார்க்குறோம் நம்ம, ரைசிங் பை த ஹேண்ட், கரங்களை உயர்த்தி, கிரட்டோனியா என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் கரங்களை உயர்த்தி நாம் என்ன பண்றோம்னா அந்த வாக்குகள் செலுத்தி சபையினுடைய அங்கீகாரத்தை பெற்று அந்த ஊழியங்களை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி தேர்வு செய்யாமல் எந்த ஒரு ஊழியத்தையும் செய்வதற்கு எந்த ஒரு சகோதரனும் என்ன பண்ணக்கூடாதுன்னா முன் வரக்கூடாது. நம்முடைய அப்போஸ்தலர் 14:23 நம்ம பார்த்தோம். அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு ஊழியர்களை ஏற்படுத்தி, அந்த ஊழியர்களை ஏற்படுத்தி அப்படின்னா ஏதோ பவுலும் பர்னபாவும் போயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய எக்லீசியால சில சகோதரர்களை அவங்க நீங்க இருந்துக்கோங்க, நீங்க இருந்துக்கோங்க, நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு அவங்க ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா புரிந்து கொள்ள மாட்டோம். அப்படின்னா புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக அங்க அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் நம்ம கவனிச்சிட்டோம்னா அவர்கள் ஒரு சுவிசேஷகர்களாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று விவரித்து காண்பிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கக்கூடிய சபைகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் மேல ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக எந்த ஒரு அப்போஸ்தலரையும் என்ன பண்ண முடியாதுன்னா கவனிக்க முடியாது. அவங்க நன்கு உணர்ந்திருந்தாங்க ஒரு ஊழியம், ஒரு அப்போஸ்தலருடைய என்ன அதிகாரம் இருக்கு. அதே சமயம் தேவனுடைய மந்தைக்கு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய விஷயத்துல நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். அப்போ நமக்கு புரியும், அவங்க இந்த மாதிரி அருமையான தெய்வீக திட்டங்களை அங்க போய் சொல்லுவாங்க. அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய எக்லீசியால அவர்களுக்கு உண்டான தேவையான ஊழியர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தெரிந்தெடுப்பதற்கு இவர் கைட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த வேலைகளை மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் அங்க செய்யக்கூடியவர்களாக அங்க இருந்தார்கள். அப்படின்னா அந்த உபதேசம் பற்றின விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, உபதேசித்தார்கள். சொல்ல போயிட்டா அவங்களுக்கு கற்பிச்சு கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள். ஏன்னா காஸ்பல் சர்ச் ஒரு 2000 வருஷ காலங்கள் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ரீதியில் அப்போஸ்தலனுடைய ஊழியங்கள் என்னாச்சுன்னா ஒவ்வொரு சபைகளுக்கும் அது அவசியமானதாக அங்க காணப்பட்டது. அருமையான சகோதர சகோதரிகள், இந்த ஒரு பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் பாடத்தினுடைய ஒரு இன்ட்ரோவா எடுத்துக்கலாம். ஆனா பாடத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த ஆர்டினேஷன் என்கின்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா இது பொதுவா எல்லாத்தினாலையும் என்ன பண்ண முடியறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை என்று பதிவு செய்யறார். நீங்க டிஸ்ப்ளே பண்ணலாம். பேஜ் நம்பர் 219 வாசிக்கலாம். கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு பொருந்துகின்றதான ஏற்படுத்துதல் எனும் வார்த்தையானது பெரும்பான்மையான ஜனங்களினால் ஊழியக்காரர்களினால் கூட மிகவும் அரைகுறையாகவே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. தங்கள் ஊழியக்காரர்களை நியமிக்கையில் கிறிஸ்தவ ஜனங்கள் சிலரால் கடைபிடிக்கப்படுகின்றதான சடங்கு முறையாகிய கைகளை வைத்தல் முதலானவைகள் ஏற்படுத்துதலாய் இராமல் ஏற்படுத்துதல் தொடர்புடைய ஒரு சடங்காய் மாத்திரமே உள்ளது. ஆர்டினேஷன், அதாவது ஏற்படுத்துதல் என்ற வார்த்தையானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அல்லது ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்படுவதை, அங்கீகரிக்கப்படுவதை அல்லது நியமிக்கப்படுவதையே குறிக்கின்றதா இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஒரு பகுதிகளை நம்ம கவனிச்சிட்டோம்னா இது ஊழியக்காரர்கள் கிட்ட கூட இந்த வார்த்தையின் மேல புரிதல் குறைவாகத்தான் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். தங்கள் ஊழியக்காரர்களை நியமிக்கையில் கிறிஸ்துவ ஜனங்களால் சிலரால் கடைபிடிக்கப்படுகின்றதான சடங்கு முறையாகிய கைகளை வைத்தல். இந்த கைகளை வைத்தல் என்பது ஆதி அப்போஸ்தலர்கள் பண்ணினாங்க. ஏன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் பண்ணக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. ஒருவேளை அவர்கள் கரங்களை வைத்து ஜெபிச்சா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போகும். குறிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை கரங்களை வைத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இது அப்போஸ்தலர்களுக்கே உண்டானது. ஆனா நாளடைவில் அப்போஸ்தலர்கள் பிற்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா யாருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு கரங்களை வைத்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்க முடியாது. ஆனா பொதுவாகவே பாருங்க, இன்னைக்கு நம்மளே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா, யாராவது மேரேஜினுடைய விஷயங்களுக்கு போயிட்டோம்னா நம்ம கரங்களை வச்சு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட அப்போஸ்தலர்ஸ் இல்லை, நம்ம இல்லைங்களா? நமக்கே அங்க ஆசீர்வாதங்கள் வருவதற்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் இதை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பவர் இருந்துச்சு.
இதனால ஒரு அங்கீகரிப்பு அவங்களால கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரி பண்றதுக்கு சபையினால தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஊழியத்துக்கு அனுப்புகின்ற பொழுது இது போல காரியங்களை அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படி ஏற்படுத்துதல் இல்லாம எந்த ஒரு ஊழியங்களையும் ஆதி காலங்கள்ல எந்த ஒரு சபைகள்லையும் என்ன பண்ணலைன்னா ஊழியங்கள் செய்யல. அடுத்த பேரா போயிடுங்க. அப்போஸ்தலர்கள் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினதாக நாம் வாசிக்கையில் வேதாகமத்தினால் கொடுக்கப்படும் கருத்தே ஏற்படுத்துதல் சம்பந்தப்பட்ட சரியான கருத்தாகும். இது போலவே இன்றும் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் சபையாருடைய வாக்கினால் சபையார் தங்கள் கைகளை நீட்டுவதன் மூலம் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அல்லது நியமிக்கப்படுகின்றனர் அல்லது அங்கீகாரம் அளிக்கப்படுகின்றனர். கைகளை வைப்பதன் மூலமாக இல்லாமல் மாறாக கைகளை நீட்டுதல் எனும் வாக்கினால் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு மூப்பனும் மற்றும் ஒவ்வொரு உதவிக்காரரும் இவ்விதமாய் அந்தந்த ஊழியம் புரிவதற்கென ஏற்படுத்தப்படுகின்றனர் அல்லது நியமிக்கப்படுகின்றனர் அல்லது அங்கீகாரம் அளிக்கப்படுகின்றனர். ஓகே, பிரியமானவர்களே, இங்க அந்த ஊழியத்தினுடைய தன்மைகளை பிரிச்சு காண்பிக்கிறார் நமக்கு. ஒரு எல்டர் எப்படி தெரிவு செய்யணும், அதையும் யார்தான் தெரிவு செய்யணும்? எக்லீசியா மெம்பர்ஸ், உதவிக்காரர். அவர்களை எந்த ஊழியத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்று என்ன பண்ணணும்னா அவங்க நிதானிச்சு என்ன பண்ணணும்னா அவர்களை தெரிவு செய்யணும். இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் அப்படி நம்ம தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் எவ்விதமாகத்தான் தெரிவு செய்யணும் அப்படின்னா கைகளை வைக்குதல் மூலமாக இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அப்போஸ்தலர்களுக்கே குறித்தான விஷயம். அப்போஸ்தலர்கள் கூட எங்க போயிட்டும் அப்போ இங்கே மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அங்க கரங்களை வைத்து ஏற்படுத்தினாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் எங்கேயும் கிடையாது. மாறாக கரங்களை உயர்த்தி அந்த எக்லீஷாவை சார்ந்த சகோதர சகோதரிகள் அந்த ஊழியத்திற்கு அவர்களை என்ன பண்றாங்கன்னா அங்க ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு சபையில் உள்ள அந்த ஊழியர்களையும் தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல அந்த பொறுப்பு என்று நம்ம பார்க்கும் பொழுது எக்லீசியாவினுடைய அருமையான தேவ பிள்ளைகளுக்கு அங்க இருக்கு. அவங்க தான் தீர்மானிக்கணும் இவர் மூப்பரினுடைய ஊழியம் செய்வதற்கு தகுதியானவரா, இவர் உதவிக்காரரினுடைய ஊழியம் செய்வதற்கு தகுதியானவரா என்பதை நிதானிச்சு பார்ப்பது எப்போ? கடந்த வருஷங்கள்ல அவர்கள் நம்முடைய சபைக்காக நம்முடைய ஒவ்வொரு மந்தைக்காக அவர்கள் ஏற்படுத்திட்ட பிரயாசங்கள், ஏறெடுத்துக்கிட்ட பிரயாசங்கள், அவங்களுடைய ஊழியங்கள். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கவனித்து பார்ப்பது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி எந்த ஒரு வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவும் கண்டிப்பா அந்த சகோதரர்களை பற்றி அவர்கள் நிதானிச்சு பார்ப்பது அவசியமாக அங்க இருக்கு. குறிப்பாக அவர்கள் ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களா, ஆவியினுடைய வரங்களை பெற்று அதற்கே உரித்தான செயல்பாடுகள் அவர்களிடம் இருக்குதா? ஸோ இந்த விதத்தில் அவர்கள் என்ன பண்ணணும்னா தேடி பார்க்கணும். ஐசாயா 61:1 நீங்க வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். போதும். அப்ப பாருங்க, இதுல ஒரு ஆர்டர் இருக்கு. ஒரு தேவனுடைய ஆவியினால அவருக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பத்தி பேசுறார். இது ஆக்சுவலி வந்துட்டு கர்த்தருடைய விஷயத்துக்கு, கர்த்தர் எவ்விதமாக அந்த ஆவியை பெற்றவராக எவ்விதமாக அந்த ஊழியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்க. இன்னைக்கு தலை அந்த ஊழியங்களை செய்கிறது என்றால், செய்தது என்றால், தலையினுடைய சரீர அங்கங்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கூட அதே தேவனுடைய ஆவியினால சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்களாக, அதே சமயம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். இதெல்லாம் என்னன்னா முழுக்க வந்து நேரடியான அர்த்தங்கள் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஆவிக்குரிய பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்கள் அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம எக்லீசியா வந்திருக்கிறோம், ஆனா அவங்களுடைய மனசுல 1000 கவலைகள் இருக்கும். கவலைகள் எல்லாம் இல்லாம யாரும் இல்லை, 1000 கவலைகள் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வசனங்கள் கூட உங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க. ஏன்னா இந்த கவலை என்று ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் கூட ஆவிக்குரிய விதத்துல முன்னேற்றம் அடைய முடியாது.
ஸோ அதனால தான் உங்களுடைய கவலைகள் எல்லாம் என் மேலே வச்சிருங்க. ஒரு மாபெரும் சுமை தாங்கியாக கர்த்தர் இயேசு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஜனங்களினுடைய இருதயங்களை அங்க காயம் கட்டக்கூடிய, அப்படின்னா காயம் கட்டுறதுனா ஆறுதலான வார்த்தை, ஆறுதலான வாக்குத்தத்த வசனங்களை மேற்கோள் காண்பிக்கிறது, சில இன்சிடென்ட் அங்க மேற்கோள் காண்பிப்பது, இதையெல்லாம் நம்ம பார்த்து அவருடைய ஊழியங்கள் எப்படி இருக்குன்றதை கவனிக்கும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, எந்த மரண சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காலத்துல கண்டிப்பா ரிசரெக்ஷன் இருக்கு. 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலங்கள்ல எல்லாத்துக்கும் மீட்பு இருக்கு. ஸோ இந்த விதத்துல அவர்கள் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, இருந்தார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விதத்துல ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தருடைய ஆவியினால அங்கே ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அவர்களிடம் இருந்து தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுதலை நாம் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்கலாம். தேவ வார்த்தைகள், ஏன்னா இது ஒரு போதிக்கக்கூடிய தாளந்து என்பது எல்டருக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல ஒன்று, அவ்வளோதான். இது மட்டுமே ஒரு எல்டர்னுடைய குவாலிஃபிகேஷனா எந்த இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இதுதான் தகுதி அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது இருக்கக்கூடிய தகுதிகளில் இதைய பேசவே மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு லீஸ்ட் அப்படித்தான் இருக்கும். அப்படின்னா இவங்களுடைய விஷயங்கள்ல என்ன இருக்குன்னா ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி அவர்களிடம் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன, அவர்கள் எவ்விதமான நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஸோ இந்த விதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க கவனிக்கணும். அதனாலதான் பார்க்கிறோம் நம்ம வசனங்கள் 1 தீமோத்தேயு 3:2, ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த போதக சமர்த்தம் என்பது ஃபர்ஸ்ட்ல வரல. அது பாருங்க, அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வரலன்றது அந்த வசனத்தினுடைய கடைசி லைன்ல தான் வருது. ஆனா அதுக்கு முன்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. குற்றம் சாட்டப்படாதவன், இங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? யார் மேலேயே எந்த குற்றம் இல்லாம அப்படி யாராவது இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா கொஞ்சம் கரம் உயர்த்தலாம், அவங்கள நாமினேட் பண்ணலாம், அவங்கள எல்ரா செலக்ட் பண்ணலாம். யாராவது இருக்கிறோமா? அப்படித்தானே பண்ண போறோம். பவுலுடைய வார்த்தைகள் அப்படித்தானே இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் அங்க இருக்க வேண்டும். சொல்ல போயிட்டா இதை ஒரே வார்த்தையில, வார்த்தையிலும் நடத்தையிலும் சகோதரர்களுக்கு மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை இனம் கண்டு எக்லீசியால என்ன பண்ணணும்னா ஒரு ஊழிய வாய்ப்புல கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ இந்த ரீதியில சபையில அப்பேற்பட்டதான சகோதரர்களை கண்டுபிடிப்பது அங்க சபையினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவ ஆவியினுடைய அபிஷேகித்தலை வெளிப்படுத்தாம இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அங்க ஏற்படுத்திடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஆவியினுடைய வெளிப்படுத்துதல்கள் இல்லாம இருக்கக்கூடியவர்களையும் தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்படின்னா என்ன விதத்துல அங்க சொல்றாரு? அவங்களுடைய கல்வி அறிவை பார்க்கறது. நல்லா படிச்சிருக்கிறார், நல்ல வசதியானவர், எக்லீஷியாவுக்கு நிறைய செய்வார், இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. இது அவருக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள்ல ஒண்ணு, அவ்வளவுதான். ஸோ பிரியமானவர்களே, இந்த விதத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தேர்ந்தெடுத்துடக்கூடாது. ஸோ பாருங்க, அடுத்த லைன், அடுத்த ஸ்லைடு நீங்க போய்க்கலாம். பேஜ் நம்பர் 220 வாசிக்கலாம். ஏற்படுத்துதல் தொடர்புடைய விஷயத்தில் திவ்ய அபிஷேகத்திலை பொருட்படுத்தாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறவரின் கல்வி அறிவையும் தாளந்துகளையும் மாத்திரமே கண்ணோக்குதல் என்பது ஏற்படுத்துதல் பற்றின தவறான கருத்தாகும். ஸோ பாருங்க, இது ரொம்ப நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டிய விஷயம். அவங்களுடைய கல்வி அறிவு, நல்ல சப்ஜெக்ட் பேசுறார், நல்ல ரீபிரிண்ட் ஆர்டிகல் படிக்கிறார், நல்ல வால்யூம்ஸ் படிக்கிறார், எல்லாத்துக்கும் கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்றார், இருக்கட்டும், அறிவை வளர்த்திக்கலாம். அருமையானவர்களே, நெக்ஸ்ட் பாருங்க, தாளந்து.
எந்த விஷயங்களையும் படிச்சா இம்மீடியட்டா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறார். மாற்று மொழியில் இருக்கக்கூடிய பாடங்களையும் அவர் புரிந்து கொள்றார். ஓகே, இது அவருடைய டேலண்ட். இந்தியனுடைய அடிப்படையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏற்படுத்திடக்கூடாது. இப்படி நம்ம பார்த்து ஏற்படுத்தணும்னா தவறான கருத்தாகும். நெக்ஸ்ட் கன்டினியூ பண்ணுங்க. இப்படியாய் திவ்ய பரீட்சையினை பொருட்படுத்தாமல் இன்று கிறிஸ்துவனுடைய சபையில் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளதாக தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்ளாதவர்களும் இதற்கு எந்த வெளியரங்கமான சாட்சியினை பகராதவர்களுமான அநேகர் ஊழியக்காரர்களாகவும் மூப்பர்களாகவும் ஊழியம் புரிந்து கொண்டு வருகின்றனர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்லாம் என்ன சொல்றார்? இந்த மாதிரி ஆவியினுடைய சாட்சியை வெளியரங்கமா இல்லாதவர்களும் அங்க ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, செய்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை செய்வதற்கு ஏற்படுத்தினது யாரு? இல்லைங்களா? அப்ப அது சபை தான் என்ன பண்ணணும்னா அந்த ஆவியினுடைய அனுகிரகத்தை பெற்றவர் அதை வெளியரங்கமான சாட்சி அங்க கொடுக்கக்கூடியவரை என்ன பண்ணணும்னா ஊழியர்களாகவும் மூப்பர்களாகவும் ஊழியம் புரிவதற்கு ஏற்படுத்தும். அந்த சாட்சிகள் இல்லை அப்படின்னா அப்பேற்பட்டதானவர்களை நாம் ஏற்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் வாசிங்க. இத்தகையவர்கள் முறையாய் ஏற்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, மற்றும் இவர்களின் சபை ஏற்படுத்துதலானது திவ்ய ஆசீர்வாதத்தினையோ அல்லது அதிகாரத்தினையோ இவர்களுக்கு அருளுகிறது இல்லை. சோ யோசிச்சு பாருங்க, அதனுடைய பாதிப்பு என்னன்றத சொல்றார். அப்படி ஒரு வேளை அந்த ஆவியினுடைய அங்க வெளியரங்கமான சாட்சிகள் இல்லாம ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னம்னா இவர் தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல. மாறாக இவர் சபையினுடைய ஏற்படுத்தலானது திவ்ய ஆசீர்வாதத்தினையோ அல்லது அதிகாரத்தினையோ இவர்களுக்கு அருளுகிறது இல்லை. அப்படின்னா இவர்களுடைய ஊழியத்தினால சபைக்கு எந்த விதமான நன்மையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. சோ இதைத்தான் அங்க சொல்றார். அப்ப இது எல்லாம் கவனித்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அப்பேற்பட்டதான ஊழியர்களை ஏற்படுத்த வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஓகே, இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல ஊழியக்காரர்களை நம்ம தெரிவு செய்ய போறோம். இந்த ஆலோசனைகள் எல்லாமே யார் தந்திருக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்கள் ஆதி சபைக்கு கொடுத்தாங்க. நமக்கும் அது பொருந்தி வரக்கூடியதாக இருக்குது. அவர்கள் கொடுத்த வார்த்தைகள் இன்னைக்கு மூத்த சகோதரர் வழியாக 7ஆம் சபைக்கே உண்டான அந்த சத்தியங்கள் இன்னைக்கு நமக்கு கடந்து வருது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. ஆனா 12 அப்போஸ்தலர்களும் யாரு தான் அப்படின்னா எல்டர்ஸ் தான், சபையினுடைய மூப்பர்கள் தான். ஆனா இந்த அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர்களாக யார் தேர்ந்தெடுத்தா? அப்போஸ்தலர்களாக இந்த 12 பேர்த்த யார் தேர்ந்தெடுத்தா? நீங்க எது சொன்னாலும் உண்மைதான். ஏன்னா ஒரு ராம் முழுவதும் ஜெபிச்சு தான் யாரை கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர்களை கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, கர்த்தர் இயேசு. அப்போ முழு கைடன்ஸ் யார்கிட்ட இருந்து வந்திருக்குது அப்படின்னா தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதற்காக அவர் நிறைய பிரயாசங்கள் எடுத்திருக்கார். சும்மா போறவங்களெல்லாம் வா வானெல்லாம் கூப்பிடல, பிரயாசம் எடுத்திருக்கிறார். தேவன் கைட் பண்ணி இருக்கிறார், அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த சபையிலையும் சபையின் அங்கங்கள் இல்லை. அப்போஸ்தலர்களாக தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்போஸ்தலர்களை ஏற்படுத்திட முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, பார்க்கலாம். பேஜ் நம்பர் 221 நீங்க வாசிக்கலாம். ஓகே, வாசி. சில முக்கியமான கேள்விகள். கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை ஏற்படுத்துதல் என்பதன் உண்மையான பொருள் என்னவென்று விளக்கும் மேற்கூறப்பட்டுள்ளதான சுருக்கமான விளக்கமானது முழுமையாய் புரிந்து கொள்ளப்படுவது வரையிலும் திரும்ப திரும்ப வாசிக்கப்பட வேண்டும். பின்னர் கீழே இடம்பெறும் கேள்விகளும் பதில்களும் எளிமையாக புரிந்து கொள்ளப்படலாம். ஸோ பாருங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் நம்ம ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா வருஷம் வருஷம் படிக்கிறோம் அப்படின்னம்னா இதை எந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் பிரெயினுங்கிறது கொஞ்சம் இல்லை, நான் சொல்றது பிரெயினை சொல்ல, நம்முடைய நாலேஜ், நம்முடைய அறிவு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், இது எல்லாமே எப்படித்தான் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லெவல்ல தான் இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கிறவங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க திரும்ப திரும்ப வாசிக்கப்பட வேண்டும். அப்படி நம்ம வாசிச்சுட்டு இப்ப கீழே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பதில் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம்.
ஓகே, வாசி. தேவனுடைய ஜனங்கள் அடங்கின சபையாரால் தேர்ந்தெடுக்கப்படும் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் யாவரும் திவ்ய ஏற்படுத்துதலின் படியானவர்கள் என்று கருதப்பட வேண்டுமா? ஸோ பாருங்க, அந்த கேள்விகளை கவனிச்சுட்டோம்னா தான் பதில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். என்னதான் பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஊழியர்களை தேர்ந்தெடுக்க போறோம். எல்டர்ஸ் நாமினேஷன், நெக்ஸ்ட் வீக்கு டீக்கனுடைய நாமினேஷன், எலெக்ஷன். ஸோ இப்படி இருக்கும் பொழுது கேள்வி என்னன்னா, தேவனுடைய ஜனங்கள் அடங்கின சபையாரால் தேர்ந்தெடுக்கப்படும் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் யாவரும் திவ்ய ஏற்படுத்தலின் படியானவர்கள் என்று கருதப்பட வேண்டுமா? ஒரே வார்த்தை, இல்லை. காரணம் என்ன? நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணு. இல்லை, பரிசுத்த ஆவியினால் ஆன ஜெனிப்பித்தலை அடையாத எவரும் தெய்வீக ஏற்படுத்துதலின் படியானவர்கள் என்று கருதப்பட முடியாது. காரணம் புரிஞ்சு சொல்லிட்டார். அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த 2 லைன் கண்டினியூ பண்ணு. தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதாகவும் பரிசுத்த ஆவியினால் ஆன ஜெனிப்பித்தலை அடைந்ததாகவும் தன்னை குறித்து அறிக்கை பண்ணிடாத ஒருவரை சபையார் ஊழியராக ஏற்படுத்திக் கொள்வது என்பது சபையார் செய்திடுவதற்கு கர்த்தரால் அங்கீகாரம் அளிக்கப்படாத காரியத்தினை அவர்கள் செய்வதை குறிக்கின்றதா இருக்கும். எக்லீசியாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்றது கவனிக்கும். தேவன் அந்த விஷயங்களை செய்யல, ஆனா இவர்கள் அதை என்ன பண்ணல பாருங்க. அந்த வார்த்தைகளை மறுபடியும் நீங்க வாசிக்கலாம். தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதாகவும் பரிசுத்த ஆவியினால் ஆன ஜெனிப்பித்தலை அடைந்ததாகவும் தன்னை குறித்து அறிக்கை பண்ணிடாத ஒருவரை சபையார் ஊழியராக ஏற்படுத்திக் கொள்வது என்பது பாருங்க, சபையார் அப்பேற்பட்ட சகோதரரை ஊழியராக ஏற்படுத்தி கொள்வது என்பது இப்பதான் டீடைல் கொடுக்கிறாரு, வாசிக்கலாம். சபையார் செய்திடுவதற்கு கர்த்தரால் அங்கீகாரம் அளிக்கப்படாத காரியத்தினை அவர்கள் செய்வதை குறிக்கின்றதா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்திற்கு இசைவில்லாம இவங்களுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பேர்பட்டதான ஏற்படுதலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இப்படியாக தேர்ந்தெடுக்கப்படும் அந்நபர் இப்படியாய் இவரை ஊழியராக ஏற்படுத்தின சபையாரின் பிரதிநிதியாகத்தான் இருப்பாரேயொழிய கர்த்தருடைய பிரதிநிதியாக இருப்பதில்லை. எவ்வளவு பெரிய லாஸ் பார்த்தீங்களா? எக்லீசியால நம்ம யாரு? ஒன் ஆஃப் த எல்டர் சொல்லலாம். ஆனா எக்லீசியா மத்தியிலன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வேணா இருக்கலாம், ஆனா யாருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்க மாட்டேன். யாருடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இருக்கணும்? அவருடைய. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடியவர் சபைக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய விதத்துல அவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு தகுதியான நபராக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களை நம்ம சரியா என்ன பண்ணணும்னா பாருங்க, முழுக்க முழுக்க எக்லீசியா பொறுப்பு தான். எக்லீசியா தான் இந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணுது. எக்லீசியா தான் இந்த ஒரு சரியான ஏற்படுத்துதலையும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கவனம் முழுக்க எங்க இருக்கணும்னா எக்லீசியா சகோதர சகோதரிகள் தான் கொடுக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் போயிடுங்க. ஆனால் ஒரு சகோதரன் குறித்த கர்த்தருடைய அங்கீகாரத்தினை ஒரு சபையார் அடையாளம் கண்டுகொள்வார்களானால் மற்றும் இன்னுமாக அச்சகோதரன் போதக சமர்த்தனாய் இருப்பதையும் தெய்வீக வார்த்தைகளுக்கு ஏற்ப ஊழியத்திற்கு பொருத்தமான பண்புகளை உடையவராய் இருப்பதையும் அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சபையாரின் பிரதிநிதியாகிடுவதற்கு அச்சகோதரனை முறையாய் தேர்ந்தெடுத்திட அல்லது ஏற்படுத்திட வேண்டும். ஓகே, பாருங்க, இப்போ வந்துட்டு பட்டியல் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டார்? ஒரு சகோதரன் இருக்கிறார். ஒருத்தரோ இருவரோ ஐவரோ எவ்வளவு பேர் வேணாலும் எக்லீசியால இருக்கலாம். ஆனா சொல்லிட்டார், அப்படி இருக்கக்கூடிய அந்த சபையில அந்த சபை ஜனங்கள் அந்த சகோதரரை அடையாளம் கண்டு கொள்வார்களானால் இன்னுமாக சகோதரன் எப்படி இருக்கிறார்னா போதக சமர்த்தம், தெய்வீக வார்த்தைகளுக்கு ஏற்ப ஊழியத்திற்கு பொருத்தமான பண்பு, இதெல்லாம் கவனிக்கும். நெக்ஸ்ட், அடையாளம் கண்டு கொள்வார்களானால் கர்த்தருடைய நாமத்தில் சபையாரின் பிரதிநிதி ஆகிடுவதற்கு அச்சகோதரனை முறையாய் தேர்ந்தெடுத்திட அல்லது ஏற்படுத்திட வேண்டும். இது எல்லாம் நம்ம கவனிக்கணும். அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய தாளந்து என்ன, போதக சமர்த்தம் என்ன. சோ இவைகளை எல்லாம் நம் கருத்தில் கொண்டு சபையினுடைய பிரதிநிதியாக அந்த சகோதரனை என்ன பண்ணணும்னா ஏற்படுத்திட வேண்டும். எந்த ஒரு சகோதரனும் கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின ஒரு சபையாருடைய
எந்த ஒரு சகோதரனும் கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின ஒரு கூட்டத்தாருக்கு ஊழியம் புரிந்திட முற்படக்கூடாது. எந்த ஒரு இடங்களையும் அப்படி தேர்ந்தெடுக்காம ஊழியம் செய்யக்கூடாது. அல்லது அவர்களது வாக்குகளானது அந்த ஊழியத்திற்கு சகோதரனை நியமிக்கின்றதாய் இருக்கின்றது. அதாவது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், சகோதரனை அவர்கள் ஊழியத்திற்காக ஒரு நாளோ அல்லது ஒரு வருஷ காலமோ நியமிக்கின்றதாய் அல்லது ஏற்படுத்துகின்றதாய் இருக்கிறது. ஒரு நாள் ஊழியம் பண்ணணும்னாலும், ஒரு வருஷம் ஊழியம் பண்ணணும்னாலும் என்னதான் பண்ணணும்? எக்லீசியா என்ன பண்ணணும்னா நம்மை ஏற்படுத்தணும். எக்லீசியா நம்மை கரம் உயர்த்தி நீங்க செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஊழியங்களை பலப்படுத்தக்கூடிய விதத்துல நம்முடைய கரங்களை உயர்த்தி பிடிப்பது என்பது அவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு அடையாளமாக இருக்கு. இந்த ரீதியில அந்த வேலைகளை செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கேட்டோம் இல்லைங்களா ஒரு கேள்வி, அப்போஸ்தலர்களை எந்த சபையார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட முன்ன அதற்குரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம வாசிக்கலாம். பேஜ் நம்பர் 222. இவ்விதமாய் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் யாவரும் ஏற்படுத்தப்படுவது முறையானது என்றும் மற்றும் ஏற்படுத்தப்படாமல் எவரும் தொடர்ச்சியாய் ஊழியம் புரிந்திட முற்படக்கூடாது என்போமானால், பரிசுத்த பவுல் அடிகளார் மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான் என்று என்ன அர்த்தத்தில் கூறினார்? ஓர் அப்போஸ்தலனை தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது நியமிப்பதற்கோ எந்த ஒரு மனுஷனோ அல்லது சபையாரோ பொருத்தமானவர்கள் அல்ல. பாருங்க, சபையார் யாருக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. அப்போஸ்தலர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல எந்த சபையாரும் சரி, ஆதிகால சபைனாலும் சரி, ஆனா இன்னைக்கு இருக்கவங்களும் சரி, எந்த ஒரு அப்போஸ்தலரையும் என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்படுத்திட முடியாது. ஏன்னா இன்னைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் பெற்றவர்கள் என்று போடலாம், அப்போஸ்தலர் சபைன்னு போடலாம். ஆனால் பிரியமானவர்களே, அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இங்க இந்த பகுதிகளை நம்ம கவனிக்கும் பொழுது நெக்ஸ்ட் போயிடுங்க, வாசி. எந்த சபையாருடைய வாக்குகளும் சகோதரில் ஒருவரை அப்போஸ்தலனாக்கிட முடியாது. பாருங்க, தெளிவா இருக்கு. எந்த ஒரு சபையினுடைய வாக்கும் ஒருத்தரை அப்போஸ்தலரை ஆக்க முடியாது. ஓகே, படிங்க. அது தெய்வீக ஏற்படுத்துதலினால் மாத்திரமேயான ஒரு விசேஷித்த ஊழியம் அல்லது பணியாகும். ஆகவே கர்த்தர் இயேசு 12 அப்போஸ்தலர்களை மாத்திரம் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அப்போஸ்தல ஸ்தானத்தினை இழந்திட்டதான யூதாஸின் இடத்தினை பரிசுத்த பவுல் அடிகளார் எடுத்துக்கொண்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த விஷயங்கள்ல கூட கவனிக்கிறோம். அங்க ஜூடாஸினுடைய இடத்தை இழந்துட்டார் அப்படின்னா அங்கே அப்போஸ்தலர் பவுல் அந்த பிளேஸுக்கு வரார். ஆனா மனிதனுடைய ஏற்படுத்துதல் அங்க மத்தியாஸ் இருந்தது. ஸோ அது கூட தேவன் என்ன பண்ணலைங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கீகரிப்பு செய்யலை. ஆனால் இங்கே அருமையான அப்போஸ்தலனுடைய ஊழியங்கள் அங்கே இருந்ததை நம்ம பார்க்கிறோம், பவுலினுடைய ஊழியங்கள். அதனால தான் கோட் பண்ணுவார், மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல. ஏன்னா ஏற்படுத்துவதற்கு இந்த 2 முறை இருக்குது, மனுஷனாலும் அல்ல மனுஷர் மூலம். அது அப்படின்னா அவங்களாக அவங்களுக்குள்ள ஏற்படுத்துறது, அந்த மெத்தட் இல்லை. இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான், என்ன ஸ்டேட்மெண்ட் உறுதியாக சொல்றார். இதை யார் தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அங்க பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அப்போஸ்தலனுடைய ஊழியங்களை செய்வதற்கு அப்போஸ்தலன் பவுலை அங்க எடுத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் நிதானிச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஒழுங்கு பரலோகத்தினுடைய விஷயத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. சபையில ஊழியக்காரர்கள் ஏற்படுத்துறது, அதனுடைய செய்தி, இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்க இருக்கு. ஏன் இன்றளவும் இப்பேற்பட்டதான ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அங்க கர்த்தர்னாலும் சரி அப்போஸ்தலனாலும் சரி அவர்களுடைய தூதர்களானாலும் சரி ஏன் இந்த கருத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு விஷயம் நடந்தது. அப்போஸ்தலர்கள் போய் ஒரு இடத்துக்கு போய் ஒரு எக்லீசியால போயிட்டு நீங்க உதவிக்காரரா இருங்க, நீங்க மூப்பரனுடைய ஊழியத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அங்க என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸா இருப்பாங்க, அப்போஸ்தலர் ஹெட் குவார்ட்டர்ஸா இருப்பாங்க. ஆனா இவங்க போயிட்டு மற்ற இடங்கள்ல ஏற்படுத்துறாங்கன்னா முழுக்க அதிகாரம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ தேவன் என்ன பண்றார், இந்த நிலைமை இருக்கக்கூடாது. இது எங்க வேணா இருக்கலாம், பெயர் சபைகள்ல வேணா இருக்கலாம், அது அனுமதி இருக்குது.
ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்க போயிட்டு இவரை ஏற்படுத்தி வைங்க, இவர் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இவர் வயசுல மூத்தவரா இருக்கிறாரு, இவர் ரொம்ப நாள் இருக்கிறாரு, இதனால் இவரை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் கதைக்காகாது. இதெல்லாம் இங்கே நான் சபையில ஓகே, பெயர் சபைகள்ல ஓகே. ஆனா இங்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியினால வழிநடத்தப்படக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும்னா அங்க கவனிச்சு பார்க்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கவனிக்கணும். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஒண்ணு அதை பிரேக் பண்றாங்க. அதே சமயம் கிளர்ச்சி லைட்டி இது வந்துடக்கூடாது. பாமரர்கள் மற்றும் குருமார்கள் வித்தியாசம் வந்துடக்கூடாது. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளும் அதுல ஆணன் இல்ல, பெண்ணன் இல்ல, யூதன் இல்ல, கிரேக்கன் இல்ல, எல்லாரும் எல்லாம் சமமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இவரை போய் ஏற்படுத்தி வச்சுட்டு வர்றார், இல்லை இன்னொருத்தர் போய் ஏற்படுத்தி வச்சுட்டு வர்றார் அப்படின்னா அவங்க அந்த ஒரு ஸ்தானத்தின் மேல அதிக நாட்டம் உள்ளவர்களாக அவர்கள் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சில காலங்களுக்கு முன்பாக நம்முடைய ஐக்கியங்கள்ல கூட இருந்துச்சு. ஏதோ நம்ம பெயர் சபைக்கு கை நீட்டி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி ரியலைஸ் பண்ணிக்கலாம். ட்ரூத் தெரியாது. அந்த காலங்கள்ல ஓகே, அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும், கமிட்டி வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க 2 பேர் இருந்துக்கோங்க இந்த வருஷம், அடுத்து இது ரொட்டேஷன் பேசிஸ்ல அடுத்த 2 வருஷம் இவங்க இருந்துக்கிட்டோம். இப்படி எல்லாம் நடந்தது. அந்த ஐக்கியங்களையும் நம்மளும் இருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, ட்ரூத் அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த தன்மைகள்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம முயற்சிகள் எடுத்துடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த ஒரு ஊழியத்திற்குண்டான சகோதரர்களை அந்த சபையின் மத்தியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களுக்கான ஊழியர்களை என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன், நமக்குள்ள ஊழியம் செய்வதற்கு தகுதியானவர்கள், பண்புல இருக்கிறவங்க, அவர்களை நாம் என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தும். ஒருவேளை வேற ஒரு சென்னையில் ஒரு பிரதர் இருக்கு, அவரை நம்முடைய எக்லீசியானுடைய ஊழியர்களாக ஏற்படுத்துறோம் அப்படின்னா லோக்கல் காங்கிரிகேஷன்ல இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை அதற்கு தகுதி இல்லவர்கள் யாருமே இல்லை அப்படின்னா நீங்க அந்த முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை நாம் என்ன பண்ணணும்னா தெரிவு செய்யும் பொழுது பிரதர்ஸனுடைய குவாலிஃபிகேஷன் கவனிக்கும். குவாலிஃபிகேஷன்னா அவர் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கிறாருங்க, அந்த குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் பயன்படாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பயன்படும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல வச்சா. மற்றபடி போட்டுக்கலாம், என்ன வேணாலும் 5 டிகிரி கூட போட்டுக்கலாம். பிரியமானவர்களே, பிரதர்ஸனுடைய குவாலிஃபிகேஷன் கவனிக்கணும், எபிலிட்டி டு டீச் கவனிக்கணும், நெக்ஸ்ட் அவருடைய கான்டக்ட், அவருடைய கேரக்டர். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நிதானிச்சு நமக்கான ஊழியர்களை என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். இப்பேற்பட்டதான சகோதரர்களை தங்களுக்குள் இருந்து தேர்ந்தெடுப்பது எவ்வளவு சிறந்த ஒரு மெத்தடாக இருக்கும் என்பதை நம்ம கவனிக்கலாம். அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் சொல்றார், சர்டைன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், சர்டைன் எபிலிட்டிஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கேரக்டர். இந்த அடிப்படையில சகோதரர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்பது தேவன் ஏற்படுத்து. அப்படி தேவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சபைக்கு ஃபிட்டான ஒரு ஒழுங்குகளை என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கொடுத்திருப்பார். அந்த ஃபிட்டான ஒழுங்குகள் கொடுத்து அந்த ஒரு சபை என்ன பண்ணணும்னா வளருவதற்கு வேண்டிய எல்லா விதமான அம்சங்களையும் அவருடைய திட்டத்துல வைத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகள், ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு, தேவன் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கவனிக்கலாம். இப்போ இந்த வருஷத்துக்கும் ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடிய காலப்பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த விஷயத்தை நம்ம எப்போ செஞ்சோம்? போன வருஷம் செஞ்சோம். போன வருஷம் இதே போலதான் கிளாஸ், இதே போலதான் பாடங்கள் கேட்டிருப்போம். இந்த வருஷமும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா அதே பாடங்களை கேட்க, ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி ஸ்லைடு போட்டதுனால திரும்ப திரும்ப கேட்கறதுனால அறிவை வளர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்கள் மைண்டுக்கு இருந்துச்சுன்னா ஓகே.
பிரியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் எலெக்ஷன் நம்ம வைக்கிறோம்? இயர்லி ஒன்ஸ் எலெக்ஷன் நம்ம வைக்கும் பொழுது என்னென்ன நடக்குது எக்லீஷியாவுக்குள்ள அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு 4 வாரங்களோ 5 வாரங்களோ ஒரு பாடங்கள் கண்டினியூஸாக நம்முடைய பாடங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அங்கே கேட்குறோம். ஆனால் அப்படி கேட்கின்ற பொழுது பாருங்க, 4 வாரம் ஒரே விதமான பாடம். என்னன்னா, ஜனங்களை தேர்ந்தெடுக்கணும், ஜனங்கள் மத்தியிலிருந்து ஊழியக்காரர்களை தெரிவு செய்யணும் அப்படின்றதனுடைய அடிப்படையில். ஆனால் இந்த பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது சில தருணங்களில் தொடர்ச்சியாக என்ன நடந்துருதுன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப பாடங்களை கேட்க வேண்டிய சூழலுக்குள்ளே போகிறோம். டைம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? டைம், ஏன்னா போன வாரம் கேட்டது இந்த வாரம், போன வருஷம் கேட்டது தான் இந்த வாரம், இப்படின்ற ரீதியில் சில சூழல்கள் அங்கே போகுது. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் இயர்லி ஒன்ஸ் அங்கே வைக்க சொல்றாரு அப்படின்னா, இந்த தெரிந்தெடுத்தலானது நிரந்தரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்றார். நிரந்தரமாக இருந்துடக்கூடாது. நிரந்தரமாக இருந்தால் என்ன ஆகும் பாருங்க, நம்ம தேர்ந்தெடுத்துடுறோம், ஒருத்தரையோ 2 பேர்த்தையோ 5 நம்ம தேர்ந்தெடுத்துடுறோம். அவங்களே தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தா அவங்களுக்குள்ள தெரியாமையே இது ஒரு அதிகார ஸ்தானத்தை அவங்க கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபீல் ஆகும். இந்த நிலைமைக்கு அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, சங்கடத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. இயர்லி ஒன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊழியக்காரர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, பேஜ் நம்பர் 47 நீங்க போயிடுங்க. மேலும் இந்த தெரிந்தெடுத்தல் ஆனது நிரந்தரமான ஒன்றாய் காணப்படக்கூடாது. தேவனுடைய ஜனங்களின் மனம் குறித்து அறிந்திடுவதற்கு குறைந்தபட்சமாக வருடந்தோறும் ஆகிலும் நாடப்பட வேண்டும். என்ன சொல்றாருங்க? ஜனங்களினுடைய மனம் குறித்து அறிந்திடுவதற்கு குறைந்தபட்சமாக வருடந்தோறுமாகிலும் அதை என்ன பண்ணணும், நடத்திடணும். அப்படி இல்லாம நம்ம கடந்த முறையே தேவ ஆவியினுடைய வழிநடத்தல்ல பாடம் கேட்டுத்தான் சகோதரர்களை ஏற்படுத்தணும், மறுபடியும் ஏன் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் வரும். ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளை சொல்றாரு, குறைந்தபட்சமாக வருடம் தோறுமாகிலும் அதை என்ன பண்ணணும்னா நாடப்பட வேண்டும். ஓகே. மற்றும் பெரும்பான்மையானவர்கள் மாற்றத்தினை விரும்புகின்றனர் என்று எண்ணிடுவதற்கு காரணங்கள் இருக்குமானால், அதை அறிந்திடுவதற்கு காரணங்கள் இருக்குமானால் அடிக்கடி நாடப்பட வேண்டும். இயர்லி ஒன்ஸுக்கே பிரச்சனை. வருஷத்தில் ஒரு முறை நடத்துவதுக்கே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ 5 வாரம் இதே பாடங்களை கேட்கணுமா, ஒரு சோர்வு வருது. இல்லை அவங்க தானே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு வருது. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே சொல்றாரு, இது என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மையானவர்கள் மாற்றத்தினை விரும்புகின்றனர் என்று எண்ணிடுவதற்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குமானால், காரணம் இருக்குது அப்படின்னா எக்லீஷியா மத்தியில் ஏதோ இருக்கு. இப்போ எக்லீஷியாவுக்கு வந்துட்டு எக்லீஷியா மெம்பர்ஸ் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினைச்சு இப்போ அவங்களே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சில சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா, அதை அறிந்திடுவதற்கு, அப்படின்னா ஜனங்களுடைய மனசை அறிந்திடுவதற்கு அடிக்கடி என்ன பண்ணணும், அடிக்கடி ட்ரை பண்ணணும். வருஷத்துல ஒரு டைம் பண்றதுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது. அடிக்கடி செஞ்சா நன்மை, பிரச்சனைகள்னு பார்க்க கூடாது, அது நன்மை. ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க நடந்துக்குது. போங்க, நீங்க பேஜ் நம்பர் 15 நீங்க போயிடுங்க. இது குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்ப திரும்ப சகோதரி தேர்ட் ஒரு இது இருக்கும், பேஜ் நம்பர் 11ல. காரணம், அப்போஸ்தலர்களினால் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ள முறையான வழிமுறையில் ஒருவேளை இத்தகைய ஏற்பாடுகளும் நியமனங்களும் செய்யப்படவில்லை எனில், யாரோ ஒருவர் வழிநடத்தும் ஸ்தானத்தினை எடுத்துக்கொண்டு அதை கால வரைமுறையின்றி வைத்திருக்க கூடும். மற்றும் முழு சபையாருமே பெரும்பாலும் அவர்களையும் அறியாமல் அந்நபரின் கீழ் ஏறக்குறைய அடிமைத்தனத்திற்கு உள்ளாகுவார்கள். ஸோ பாருங்க, நம்ம கவனிக்கலாம், யாராவதும் அப்படி இந்த விஷயங்களை செய்யாம இருந்துட்டா கால வரைமுறையின்றி வைத்திருக்க கூடும். அந்த ஒரு ஸ்தானத்தை கால வரையறை இல்லை,
அது 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சொல்றாரு, பெரும்பாலும் அவர்களையும் அறியாமல் அந்நபரின் கீழ் ஏறக்குறைய எப்படி போயிடுவாங்க, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ காலவரையின்றி வச்சிருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா என்ன சொல்றாருன்னா, டேக் their ஆஃபீஸ் ஃபார் granted அண்ட் நாட் fulfill the ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தைகள்னு பாருங்க. இது அப்படியே ஒரு கிராண்டடா போயிடும். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழியத்தினுடைய பொறுப்புகளை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா மனசுக்கே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா எப்ப இருந்தாலும் யார் தான்? நம்ம தான் ஊழியக்காரர்கள், வேற நம்மளை விட்டா யாரு? ஸோ இந்த ஒரு தாட் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அடிக்கடி என்ன பண்ணணும்னா இந்த முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஓகே, பேஜ் நம்பர் 15 நீங்க போயிருங்க. இது குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழ்த்தப்படுமானால், அதாவது வருடந்தோறுமாக செய்யப்படுமானால் சபையாருடைய சுயாதீனங்களானது பாதுகாக்கப்படும். சோ பாருங்க, இது தேவன் இப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா காரணம் என்னன்னா சபையினுடைய சுயாதீனம் பாதுகாக்கப்படும். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. மற்றும் மூப்பர்களும் தேவையில்லாமல் தர்ம சங்கடமான நிலைக்குள்ளாவதில் இருந்து தப்புவார்கள். ஒருவேளை தொடர்ந்து விரும்பப்படுகிறதெனில் மற்றும் கர்த்தருடைய சித்தமும் மிகவும் தெளிவாய் தெரிகிறது எனில் அதே மூப்பர்களை வருடா வருடம் மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. இதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ எக்லீசியால் இருக்கக்கூடிய சிலரே வருஷம் வருஷம் வர்றாங்க அப்படின்னா அது கூட சில உறுத்துதல் இருக்கும். எப்ப பார்த்தாலும் இவங்களே தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஆனா தெளிவா சொல்றோம் நம்ம, அதாவது ஒருவேளை தொடர்ந்து விரும்பப்படுகிறதெனில் மற்றும் கர்த்தருடைய சித்தமும் மிகவும் தெளிவாய் தெரிகிறதெனில் அப்படின்னா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சித்தம், விருப்பம் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா அதே மூப்பர்களை வருடா வருடம் மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கு எந்த தடையும் என்ன பண்ணல, சொல்லப்படல. அருமையான சகோதர சகோதரிகளை, பேஜ் நம்பர் 12 நீங்க போடுங்க. இச்சமயத்தில் சபையாரில் உள்ள வேறொரு சகோதரன் பாருங்க, இந்த விஷயங்கள்ல ரொம்ப நிதானமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 12 நீங்க வாசிக்கலாம், நிதானமா வாசிங்க. இச்சமயத்தில் சபையாரில் உள்ள வேறொரு சகோதரன் பெரிய மற்றும் அதிக அளவிலான பொது ஊழியங்களுக்கு மிகவும் திறமிக்கவராக இருப்பது தெரிய வர. சோ பாருங்க, ஏன் அடிக்கடி நாடப்பட வேணும் அப்படின்னா, இல்ல வருஷத்துல ஒரு முறை நம்ம ஏன் செய்யறோம்னா, இந்த டியூரேஷன்ல யார் வந்திருப்பாங்க அப்படின்னா சில ஜனங்கள் வந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் சபையாரில் உள்ள வேறொரு சகோதரன் அப்படின்னா அவர் கடந்த முறை எழுறல, உதவிக்காரரா கூட இல்ல அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் பெரிய மற்றும் அதிக அளவிலான பொது ஊழியங்களுக்கு மிகவும் திறமிக்கவராக இருப்பது தெரிய வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையார் கவனிச்சிருக்கிறாங்க, வாட்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய growth கவனிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஊழியங்களை பார்த்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மிகவும் திறமிக்கவராக இருப்பது தெரிய வர அந்த வாசிக்கலாம் சகோதரி. மிகவும் திறமிக்கவராய் காணப்படும் இச்சகோதரன் வழிநடத்தும் பொறுப்பிற்கு வருவதற்கு பரிந்துரைக்க அனைவருமே அஞ்சுகின்றனர். ஏன்? நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கிறார். ஆனா அப்பேற்பட்டதான சகோதரனை இவன் முன்மொழியறதுக்கு கூட என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சுகின்றனர். காரணம் என்னவா இருக்கும்? காரணம் குறைவான திறனை கொண்டவராக இருப்பினும் நீண்ட காலமாய் தங்களால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் மற்றும் இன்னமும் தங்களுக்கு அன்புக்குரியவராகவும் காணப்படும் சகோதரனை சினமூட்டி விடுவோமோ என்ற அச்சத்தினாலேயே ஆகும். அருமையான சகோதர சகோதரிகளே, பாயிண்ட் நம்ம புரிஞ்சுட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்னா குறைந்த தாளந்துள்ளவர். ஆனாலும் தேவன் அவர்களை என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா வச்சிருக்கிறார். இப்போ அருமையான டேலண்ட், கேரக்டர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ள ஒரு கலக்கம், எங்கே அவரை கோபம் மூட்டிடுவோமோ. அப்படி ஒரு வேளை சகோதரர்கள் யாராவது இருந்து அவரை சொல்லிட்டா இவர் ஏதாவது காண்டாயிருவாரா நம்ம மேல? ஏன்னா அவர் இன்னும் நம்ம மேல ஒரு லவ்விங் பிரதரா தான் இருக்கிறார்.
இன்னும் நம்ம மேல அன்பு செலுத்துறார், இன்னும் நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். ஆனால் இன்னொரு சகோதரன் நல்ல க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கிறார். அப்படின்ற போது நம்ம கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, வாசிங்க. சிலருடைய விஷயங்களில் வேறு சகோதரரை பரிந்துரைக்க குறிப்பிடுதலும் கூட கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. என்ன நடந்துருதுங்க? அப்படி யாராவது இருந்து அந்த சகோதரரை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாமினேட் பண்றாங்க அப்படின்னா உள்ள சூடாயிருது, கோபம் ஆயிருது. இதெல்லாம் வந்து ரைட் ஸ்பிரிட்டா? பிரியமானவர்களே, அப்படி இல்லை. ஒரு எக்லீசியால ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னா அடுத்த ஒரு ஊழிய ஸ்தானத்துக்கு வளர்ந்து வரக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரே வார்த்தையில சொல்லிட்டா, ஒரு 2-3 வருஷங்கள் அவர் உதவிக்காரராகவே ஊழியம் பண்றார். அவர் வாழ்நாள் முழுக்க உதவிக்காரராகவே ஊழியம் பண்ணணும்ன்றது கிடையாது. அப்படின்னா என்னன்னா, அந்த உதவிக்காரனுடைய ஊழியத்தை அவர் ப்ராப்பரா செஞ்சிருந்தா அடுத்த ஒரு நிலைமைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா முன்னேறி போவார். அதை யார் தான் செய்யணும்? எக்லீசியால் இருக்கக்கூடிய ஜனங்கள் அதை என்ன பண்ணணும்னா அங்க கவனிக்கணும். ஆனா ஒருவேளை அப்படி வளர்ந்து வரக்கூடிய சகோதரரை முன்மொழியக்கூடிய விஷயத்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. மற்றும் அச்சகோதரன் சபையார் மத்தியில் உரிமைக்காரர் போன்று என்னும் நிலையில் காணப்படுகின்றார். யாரு? அந்த நியூகமர் இல்ல, ஏற்கனவே இருக்கிறார் பார். ஏற்கனவே இருந்து சபையை வழி நடத்திட்டு இருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சபையினுடைய உரிமைக்காரர் போன்று. சபையினுடைய உரிமைக்காரர் எல்லாம் ஒன்றும் யாரும் ஆக முடியாது. ஏன்னா விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்க, ரத்தம் சிந்தி சம்பாரிச்சு வாங்கின விஷயத்தை நம்ம போயிட்டு யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா செய்ய முடியாது. அருமையான சகோதர சகோதரிகளே, உரிமைக்காரரும் ஆக முடியாது. நெக்ஸ்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மற்றும் அவர் அவர்களை கர்த்தருடைய ஜனங்கள் என்று கூறிடுவதற்கு பதிலாக தன்னுடைய ஜனங்கள் என்று அவர்களை குறித்து பேசுகின்றார் மற்றும் எண்ணுகின்றார். ஆனால் எல்லா சம்பவங்களும் இப்படியாக இருப்பதில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் கூறுகின்றோம். பாருங்க, அப்படியே ஒரு வேளை தொடர்ந்து ஒருத்தரே இருக்கிறாரு, ரொம்ப நாள் இருக்கிறாரு அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க அப்படின்ற லெவலுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்தானத்தில் அவங்க இருந்து அந்த விஷயத்தை அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பொதுவாக உலகத்தினுடைய பேச்சா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஒரு ஊழிய ஸ்தானம் என்பது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்மளே மாட்டுவதற்கு வாய்ப்புகள். அப்படிதான் சொல்றாரு, இந்த கனமிக்க ஊழியத்துக்கு நான் தேர்ந்தெடுக்கப்படுறதை குறித்து நான் பயப்படுறேங்கிறார். பயம் இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்தானம், இது ஒரு சில எங்க போனாலும் ஒரு ரெகனைசேஷன் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, இல்ல இருக்கோ. ஆனா அங்கீகரிப்பு எங்க கிடைக்கணும்? அங்க கிடைக்காம போயிடும். பிரியமானவர்களே, இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா பாருங்க, என்னுடைய ஜனங்கள் அப்படின்ற ரீதியில பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாவே என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஃபார் ஷியோர். வேற எதுவும் இல்லை, கண்டிப்பா அங்க பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ல சகோதரர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு நியூ கமர்ஸ் இல்லை, நியூ கமர்ஸ்ன்னு சொன்னா நீங்க புரிஞ்சிட வேண்டாம், அவர் வந்துட்டு அங்க பஸ்தி மத்தியில சொன்னதனுடைய அடிப்படையில் நான் சொல்ல வரல. மாறாக அந்த ஒரு ஸ்தானத்திற்கு ஒரு குரோவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதரனை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பிரியமானவர்களே, அப்போ இந்த ஒரு தருணத்தில் கடந்த ஆண்டினுடைய அனுபவங்கள், எக்லீசியால அந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுத்தவங்களுடைய விஷயங்கள், ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வாரம் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒன்னா கரம் உயர்த்துவோம், இல்லாட்டி கரத்தை உயர்த்த மாட்டோம். அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல், இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை, இல்லைங்களா? அப்போ அப்ரூவல் எந்த பேசிஸ்ல, டிஸ்அப்ரூவல் எந்த பேசிஸ்ல, எந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை, கரம் உயர்த்தக்கூடிய விஷயங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். பிரியமானவர்களே, அப்ப நிதானிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சமயத்துல பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டாரு,
இப்படி எல்லா இடங்கள்லையும் இல்லை அப்படின்றதையும் நான் சந்தோஷமா சொல்றேன். ஆனால் சில இடங்கள்ல இருக்கிறதுனால தான் சகோதரர் என்ன பண்றார், இந்த பகுதிகளை நம்மளுக்கு மேற்கோள் காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை. அதனால தான் சொல்றார், இந்த தேர்தல் சமயங்கள்ல, தேர்தல் என்றால் வார்த்தை நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம், ஊழியக்காரர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல we want to pay special attention. சாதாரணமாக இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இது வருஷம் வருஷம் நடக்கிறது தானே, நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்ற ஒரு எண்ணங்களில் ஒருபோதும் நம்ம இறந்துட வேண்டாம். சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன பண்ணணும்னா நிதானிச்சு பார்க்கணும், அதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு பரீட்சை வருஷத்தில் ஒரு முறை ஆனுவல் வருது. அவர் கோட்டையிலுக்கு போகிற மாதிரியே ஆனுவலுக்கு போவாரா? பரீட்சை தானே. இல்லை டேர்ம் டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி அவர் ஆனுவலுக்கு போவாரா? இல்லை. இப்போ இயர்லி ஒன்ஸ் நம்ம தேவனுடைய சித்தத்தில் விருப்பத்தில் அப்பேற்பட்டதான ஊழியர்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னம்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். ஆதி சபையினுடைய ஜனங்கள் தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரு வருட காலம் முழுவதும் நமக்கான ஆவிக்குரிய பாகத்தில் ஒரு சிறந்த பங்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்காக நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பிரயாசங்கள் எடுத்திருக்கிறாங்க, உபவாசிச்சிருக்கிறாங்க. இப்படி அவர்கள் எந்த ஒரு விஷயங்களையும் கன்சிடர் பண்ணாம அந்த நிகழ்வுகளுக்குள்ள அவங்க கடந்து வரல. அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தான் நம்ம பார்க்கிறோம், கடிகாரத்தினுடைய பெண்டுலம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நடுநிலையாக ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஆனால் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கன்சிடரே பண்ணாம கரம் உயர்த்துறதும் ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி பார்க்கறதும் என்னதான் கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா பலன் கொண்டு வர. ஏன்னா ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும் சொல்லிட்டார். நூல் பிடிச்சு பார்க்கணும், யாருமே செலக்ட் ஆக முடியாது. அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு மெய்ப்பெண் எப்படி இருப்பார் என்பதுதான் அந்த விஷயம். அப்படி என்னை நான் பொருத்தி பார்த்தா கண்டிப்பா இல்லை. அப்படி என்னை நான் நிறுத்தி பார்க்கறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டேன்னா என்னுடைய உடன் சகோதரனும் இதே விதமான போராட்டத்தில் தான் இருக்கிறார் என்பதை நான் தீர்மானிச்சிடுவேன். அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த விதத்திலையும் நூல் பிடிச்சு பார்க்கிறதோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அதை கன்சிடரே பண்ணாம ஒரு கிராண்டடா அப்படியே போறதோ, ஸோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது சரியான முடிவுகள் அல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த ஒரு தருணங்கள்ல ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம கடந்த சில வருஷங்களாக இந்த ஒழுங்குகளுக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டு இருந்தாலும் சில தருணங்கள்ல என்ன நடந்துருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு கவனம் கொடுக்காம ஒரு அசால்ட்டா நம்ம என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்றாரு, அவற்றை நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தேர்தலின் முக்கியத்துவத்தை மிகவும் தீவிரமாக பார்க்கும். ஒவ்வொரு செலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ரொம்ப சீரியஸா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவனிக்கணும். பிரியமானவர்களே, இந்த ரீதியில இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியர்கள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய பிரதிநிதிகளாக இருப்பார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். அப்போ இந்த மாதிரி தருணங்கள்ல சில வசன பகுதிகள் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு விஷயங்களை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி சகோதரர் ஜார்ஜ் டேபக் அவருடைய பாடங்களில் எலெக்ஷன் டாக் அப்படின்ற ஒரு பாடத்தில் சில விஷயங்களை சொல்லுவார். அப்படி நம்முடைய ஊழியக்காரர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயங்களில் நம்முடைய சொந்த உணர்வுகளை, பர்சனல் ஃபீலிங்ஸை டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற. நம்முடைய பர்சனல் ஃபீலை டிவோர்ஸ் நீங்கள் பண்ணிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்ஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டா எலெக்ஷனுக்காக மாத்திரம் இல்லை, த்ரூ அவுட் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு என்னுடைய சொந்த சித்தம், சொந்த உணர்வுகள், பர்சனல் ஃபீலிங்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருன்னு கேட்டிங்கன்னா டிவோர்ஸ் கொடுத்துடுங்க. அப்படி கொடுத்துட்டா மட்டும்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை இந்த ட்ரூத்துக்குள்ள கொண்டு வந்த அப்பா விரும்புகிறார் என்று நான் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன்.
அப்ப இப்படி யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மிடம் இருக்கும். இந்த தருணங்கள்ல எந்த விதத்திலேயும் ஃபேவரிசம் பார்த்துடக்கூடாது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப நண்பர், அந்த ரீதியில் அந்த ஃபேவரிசம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்துடக்கூடாது. இப்போ நான் என்ன கவனிக்கணும்னா, ஒரு ஊழியக்காரரை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துக்கு நான் போகலை, மாறாக நாமினேட் பண்ணக்கூடிய விஷயத்தில் நான் நிற்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இப்படி நாமினேட் பண்ணக்கூடியவர்களைத்தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அடுத்த வாரம் தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்படின்னா இதுலேயே ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் இருக்கும், சரியான ஃபில்ட்ரேஷன் இருக்கும். ஒரு 10 பேர்த்த தேர்ந்தெடுத்துட்டு இது அந்த மாதிரி இல்லை, இது அந்த மாதிரி இல்லவே இல்லை. நம்முடைய சபைக்கு எவ்வளோ பேர் இருக்கும், நம்முடைய சபைக்கு எவ்வளோ ஊழியர்கள் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று நமக்கு வேதம் சொல்லலை, சகோதரர்களுடைய எழுத்துக்கள் இல்லை. ஆனாலும் இவ்வளவு பேர் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சபையார் அங்கு ஒரு வேலை தீர்மானித்திருந்தால் போதும், லிமிட்டடா சகோதரர்களை நாமினேட் பண்ண. எலெக்ஷனுக்குள்ள போகல, நான் நாமினேட் நீங்க பண்ண. அப்படி நாமினேட் பண்ணும் பொழுது எனக்கும் என்னுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கும் நான் நாமினேட் பண்ணக்கூடிய சகோதரன் ஆவிக்குரிய விதத்தில் உதவியாக இருப்பார் என்கின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்குள்ள வரும். இந்த கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நாமினேட் பண்ணு, இல்லைன்னா சைலண்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீரியஸா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏதோ வரோம், இயர்லி ஒன்ஸ் நடக்குது அப்படின்ற ஒரு ரீதியில இந்த எலெக்ஷனுடைய விஷயங்களை பார்க்கக்கூடாத அருமையான சகோதர சகோதரிகளே, எனக்கும் என்னுடைய உடன் அங்கங்களுக்கும் ஆவிக்குரிய விதத்துல நன்மையை கொண்டு வர தகுதி உள்ளவர் யார் என்று அங்க கவனிக்கணும். விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஆவிக்குரிய நலன்களை மாத்திரமே நம்ம என்ன பண்ணணும்னா அங்க கவனத்தோடு ஜெபத்தோடு நம்ம கவனிக்க வேண்டும். என்ன காரணம், ஏன் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த தருணங்களில் உங்களுடைய குணலட்சணங்கள் பரீட்சிக்கப்படுகின்றன. அப்படின்னா ப்ராப்பர் ரைட் ஸ்பிரிட்ல நம்ம ஒரு நாமினேஷன், ஒரு ஓட்டிங் அப்படின்னு போகும் பொழுது என்னுடைய குணலட்சணங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பரீட்சிக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில்? அவர் நமக்கு தெரிஞ்சவர், நம்ம நண்பர், என்னை கூப்பிட்டு வர்றவர் என்ற ரீதியில் நீங்க பண்றீங்களா, இல்ல எனக்கும் என்னுடைய உடன் அங்கங்களுக்கும் நன்மையை கொண்டு வருவார் என்கின்ற ரீதியில அவரை நீங்க நாமினேஷன் பண்றீங்களா, எலெக்ஷன்ல அவரை நிறுத்துறீங்களா? ஸோ இந்த விஷயங்கள்ல நாம் என்ன பண்ணணும்னா கவனமாக அங்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிற எது இந்த மாதிரி நம்ம, ஏன்னா கிறிஸ்டியன் லைஃப்ன்றதே என்ன, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். இது அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பரீட்சையாக இந்த தருணத்தில் இருக்குது. அப்படின்னா நாம் எவ்வளோ சீரியஸாக நம்ம செய்யணும் அருமையான சகோதர சகோதரிகளே. நம்முடைய குணலட்சணங்கள் மதிப்பிடப்படுகிறது என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவ ஜீவியம் என்பது எளிதானது அல்ல, எளிதானது அல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, இதில் 2 எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது என்பதையும் மறுபடியும் நம்ம சொல்லிடுறோம். அந்த 2 அங்கே அந்த பெண்டுலம் போல நம்ம இருக்கணும். ஆனால் சொல்லிடுறார், இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது டெசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதாவது தீர்மானங்களை எடுப்பது என்பது அது ரைட் டெசிஷனாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கே இருக்கு. ஆனால் இந்த விஷயங்களில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணமானது எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா பயபக்தியோடு செய்யணும். அது கர்த்தருடைய காரியம், இது ஆழ்ந்து சிந்தித்து செயல்படணும். இதெல்லாம் பிரதருடைய வார்த்தைகள் தான். ஸோ இந்த ரீதியில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நடந்துட்டா சொல்றாரு, we do not treat election lightly. அப்படி ஒரு எளிமையா ஒரு சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம்னு கேட்டிங்கன்னா நினச்சிட வேண்டாம். பட் வெரி ப்ரேயர்ஃபுல்லி, ஜபத்தோடு கருத்தோடு இந்த விஷயங்களை நம்ம ஈடுபடுவது என்பது அது நமக்கு சொல்றாரு. சீக்கிங் டு நோ த லார்ட்ஸ் வில் இன் ஈச் vote. ஒவ்வொரு வாக்குகள் நம்ம செலுத்துறோம் அப்படின்னம்னா அங்க தேடணும் கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன.
ஸோ இதுக்காகத்தான் நம்ம ஒரு நாமினேஷன் போயிட்டு ஒரு வார காலம் அளவும் அந்த ஜெபத்தில் தேவன்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் உறவாடி அவருடைய கைடன்ஸை பெற்றுக்கொண்டு நமக்கான ஊழியர்களை நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடிய விஷயத்தை கவனிக்கலாம். அதே போல் நம்ம யார்கிட்டையும் இருந்து என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர்கிட்ட இருந்த ஒரு பூரணத்தை என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு 3rd chapter அப்படின்னா ஒரு எல்டர் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அவ்வளோதான். அதுக்காக அந்த நிலைமையிலேருந்து என்னை நான் நிறுத்தி பார்த்தேன்னா 0. ஸோ இப்போ நானே 0, என் உடனங்களும் அப்படித்தான். ஏன்னா நம்மள பெரிய தகுதியானவர்கள், திறமையானவர்கள், அறிவில் வளர்ந்தவங்க அப்படின்ற ரீதியில் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா எப்பவும் அந்த ஊழிய வாய்ப்புகளை கொடுக்கறது இல்லை. தேவனுடைய கிருபை நம்ம பேரில் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் தேவன் கொடுக்குறாரே தவிர நம்ம செஞ்ச நல்ல காரியங்களுக்கு, நம்முடைய நல்ல நடக்கைகளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், உண்மையா தெரியும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ யார்கிட்டையும் அந்த பூரணத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்க பூரணத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, கண்ணாடி உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்க பூரணமா அதே கேட்கும், அப்போ ரொம்ப ஷேம் ஆயிடும். வேணாம் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம எவருமே தலை போன்று பூரணமானவர்கள் அல்ல என்கின்ற தாட் என்னைக்கும் வேணும். தலைதான் பூரணம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அபூர்ணமான ஜனங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அருமையான சகோதர சகோதரிகளே. இந்த மாதிரி தருணங்கள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 2 வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 13:7, 13:17 2 வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, 7வது வசனம் நீங்க வாசிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. போதும். தேவ வசனங்களை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைச்சு பாரு. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த உயர் பண்புகள் என்ன? ஏன்னா அப்படி இருந்தங்காட்டிக்கு தான் நீங்க என்ன பண்ணீங்க, செலக்ட் பண்ணீங்க கடந்த முறை. ஸோ இப்போ அவங்க கிட்ட இருந்த உயர் பண்பு என்ன, அவங்க கிட்ட இருந்த தாழ்மை என்ன, அவங்க எந்த அளவுக்கு சுயத்தை பலி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே சமயம் அந்த சுயத்தை பலி செலுத்தாமல் இருப்பவர்களை எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்துடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த விஷயங்கள்ல அவர்களுடைய உயர் பண்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், சுயத்தை பலி செலுத்தக்கூடிய விஷயங்கள் அங்கே இருந்திருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே நினச்சி பார்க்கணும். இதே டயக்ராக்னுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். என்ன வார்த்தைகள் பாரு! அவங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னா ஒரு ரோல் மாடல் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கிறோமா? நம்ம இதெல்லாம் இந்த நூல் பிடிச்சு பார்க்குறோம். அப்படியே இந்த மேசன் எல்லாம் செய்வாங்க இல்லைங்க, அப்படியே பிடிச்சி பார்க்குறது. இப்படியெல்லாம் பார்த்தாலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இருக்க முடியாது. சொல்றாரு, விசுவாசமுள்ள வழி நடத்துகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள கவனம் அளிக்க வேண்டும். உங்களை நடத்தினவர்கள் அப்படின்னா ஓவர்சீர், அந்த கண்காணிப்பினுடைய வேலைகளை மேற்பார்வையிட்டவங்க, கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இருந்து ஆளுகிறவர்களை உயர்த்துகிறதில்லை. அப்படின்னு என்ன பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்தானத்தில் ஆளுகை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆளுகை செய்கிறவர்களை தேவன் ஒரு பொழுதும் உயர்த்தினதில்லை. ஆனால் அவர் வழி நடத்துபவர்களை உயர்த்துகிறார். ஜனங்களை வழி நடத்தணும், ட்ரூத்தில் வழி நடத்தணும், க்ரோ ஆகணும். கண்டிப்பா இந்த ரீதியில முயற்சிகள் எடுக்கணும். அவர்களுக்கு அக்கறையுடன் கவனம் செலுத்துங்கள். அப்பேற்பட்டதான பிரயாசங்களை எடுக்கக்கூடிய சகோதரர் இப்படியெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நினைச்சு பார்க்கணும். அவர் ஏதாவது கடந்த முறை நம்மளை கோபமா திட்டிருப்பார், அதை நினைச்சு பார்க்க கூடாது. ஏன்னா நினைச்சு பார்க்கறது அப்படின்னா பிளஸ் மைனஸ்க்கு வராது, மைண்டுக்கு வராது. அவர் அன்னைக்கு கோபமா பேசினார் என்கிட்ட,
வெடுக்குன்னு சொல்லிட்டாரு, சொல்லட்டும், நம்முடைய நன்மைக்காகத்தானே சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ரீதியில் நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். ஏன்னா இஸ்ரேல் மத்தியில் கூட தேவன் சில ஒழுங்குகளை வைத்திருந்தார். அப்படி நியமிக்கப்பட்ட ஒழுங்குமுறையை அடையாளப்படுத்துவதற்கு கர்த்தருடைய ஏற்பாடு இது. அந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் அந்த வசனத்தினுடைய கன்க்ளூஷன் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். யோசிச்சு பாருங்க, அந்த விசுவாசத்தை இன்னைக்கு பாருங்க, என்னுடைய விசுவாசத்தை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை தெரியாது, ஒருவேளை கூட இருந்து பார்த்தா தெரியும். அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு வாரம் அப்படி கூடவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா, என்னுடைய விசுவாசம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைம் ஸ்பெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் வெளியிருந்து பார்க்கறதுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்படி இல்லை. அவர்களுடைய விசுவாசத்தை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னா, அவர்களுடைய முன் மாதிரி அருமையான வாழ்க்கை, கடினமான சூழ்நிலையில் மத்தியில் அவர்கள் தேவன் சார்ந்து நின்ன விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா பிரதான மேய்ப்பர் அங்க கர்த்தர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு துணை மேய்ப்பர்களாக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கணும். அப்போஸ்தலனுடைய ஆவி மற்றும் அந்த சத்தத்துடன் முழு இணக்கமாக காணப்படுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஆடும் அப்பேற்பட்டதான சகோதரர்களை என்ன பண்ணணும்னா நினைச்சு பார்த்து, அப்பேற்பட்ட சகோதரர்கள் இருந்தால் நம்முடைய ஐக்கியத்துக்கு நலம் என்று என்ன பண்ணணும்னா முடிவுகள் எடுக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளை, நெக்ஸ்ட் 17 நீங்க வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். வார்த்தைகள் வாசிச்சுட்டு போறதுல நன்மை தான், ஆனாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா வார்த்தை சொல்லிடுறாரு, அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படின்னா ஒரு ஹானர் இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா எக்லீஷியாவில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 100 பேர்ல ஒரு 5 பேர்த்த தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா இது யார் கொடுத்தது? இந்த ஒரு ஹானர் யார் கொடுத்தது? தேவன் தந்திருக்காரு. அவங்க தேவன் அந்த ஒரு நிலைமையில வச்சிருக்காருன்னா நாமும் அவர்களை என்ன பண்ணணும்னா ஒரு பிரதர் தான், ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணணும்னா தரணும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா எல்லா பரிசுத்தவான்களினுடைய வாக்குல இருந்துதான் அந்த சகோதரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்குரிய ஒரு கணத்தை அங்க கொடுக்க வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போ நம்ம கவனிக்கலாம். அந்த 17வது வசனத்துல அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா தேவன் அவர்களை என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த ஒரு ஊழிய ஸ்தானத்துல அவர்களை வச்சிருக்கிறார். அடங்குங்கள் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்றும் சொல்ல, பணிவுடன் இருங்கள், அவ்வளோதான். அடங்குங்கள் அப்படின்னா ஒருவேளை அதிகாரம் செலுத்துற ரீதியில் இல்லை, அவங்க கிட்ட பணிவுடன் இருங்கள். ஏன்னா அவங்களுடைய ஊழியங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியங்கள் அவங்க செய்யணும், நமக்காக அவர்கள் பிரயாசம் எடுக்கக்கூடியவர்கள். அதனால சொல்றாரு பணிவுடன் இருங்க. ஏன்னா கர்த்தருடைய சபை தங்களுடைய தலையினுடைய வழிநடத்துதலை கண்டுணர வேண்டும். அதே சமயம் தங்களை வழிநடத்துகிறவர்கள் அவருடைய விருப்ப தேர்வாக இருக்கிறார்கள் என்பதை ப்ரூவ் பண்ணணும். எக்லீசியால ஆமா இப்ப நம்ம தேர்ந்தெடுத்தோம், இது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா தேவன் இவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய திருவசனத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அங்க அவங்க பிரயாசம் எடுத்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவனிக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எக்லீசியால ஒரு எல்ரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர் மேல நம்பிக்கை வைங்க, செய்வார், நமக்காக பிரயாசங்கள் எடுப்பார். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும். அப்போ ஏன்னா இவர்களை வழி நடத்துவதற்கு கூட தேவனுடைய ஆவியில தான் அவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா வழி நடத்துறாங்க. அதனாலதான் சொல்றார், நீங்கள் விழித்திருக்கிறவர்களானபடியால் அந்த ஜெபம் பண்ணுதுல உறுதியாக இருந்து இப்பேற்பட்டதான சகோதரர்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்க தேர்ந்தெடுக்கணும்.
ஏன்னா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடியால். அப்படின்னா ஏதோ ஊழிய ஸ்தானம் என்பது நல்ல ஸ்தானம் தான். ஏன்னா கண்காணிப்பை விரும்புகிறான், நல்ல வேலையை விரும்புகிறான். ஆனா என்ன நடக்குது தெரியுங்களா? உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்றார் அப்படின்னா கணக்கு ஒப்புவிக்கணும். யார்? அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட அருமையான சகோதரர்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். மந்தையை கவனிக்கக்கூடிய விஷயத்துல, மந்தையை மேய்க்கக்கூடிய விஷயத்துல, மந்தைக்கு தேவையான விஷயங்கள்ல, செய்யக்கூடிய விஷயங்கள்ல கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய ஆத்துமாக்களுக்காக அப்படின்னா, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சுகம், எல்லா விஷயத்திலையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த ரீதியில ஒரு ஊழியர்களை நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தெடுப்பது எக்லீசியாஸினுடைய நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதங்களாக இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு வேளை அவருக்கு ஏதாவது ஊழிய வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அவங்க எப்படி பண்ண சொல்றாரு? வாசிக்கலாமே. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழிய வாய்ப்பை பெற்றுக்கொண்ட சகோதரர்கள் அதை செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள ட்ரபிள்குள்ள கொண்டு போகக்கூடாது. தேர்ந்தெடுத்துட்டோம், அவங்கள ஒரு சிரமத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு அவங்களை இது பண்ணக்கூடாது. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தோட அவங்க செய்யணும். நீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்து பாருங்க. சகோதரர்கள் இன்னும் கடந்த முறை காண்பிக்கலாம் அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கான பிரயாசங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் அப்படி செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த மகிமையை தேட மாட்டாங்க, சொந்த மகிமையை தேட மாட்டாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ரீதியில சகோதரர்களை நம்ம பார்க்கணும், தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை நம்ம பார்த்தோம். ஏன்னா தேவன் அவர்களை ஒரு விசேஷித்தமானவர்களாக வச்சிருக்கிறார். ஒரு அவர்களுக்கே உரித்தான அந்த கணம் நம்ம தர வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இதெல்லாம் நம்ம எவ்வளோ முறை நம்ம கேட்டாலும் அது கண்டிப்பா நமக்கு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதை கவனத்தில் வைக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 314 நீங்க போயிடுங்க. எங்கும் காணப்படும் மூப்பர்கள் விசேஷித்த எச்சரிக்கை கொள்வது அவசியமாய் இருக்கின்றது. ஏனெனில் ஒவ்வொரு சோதனைகளிலும் மிகவும் கிருபை பெற்றவர்களும் மிகவும் முதன்மையாய் காணப்படுபவர்களும் கடுமையான இன்னல்களுக்கும் பரீட்சைகளுக்கும் ஆளாவார்கள். இதனாலதான் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, கடுமையான இன்னல்களுக்கும் பரீட்சைகளுக்கும் ஆளாவாங்க. இது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு விசேஷமானவர்களாக எக்லீசியா மத்தியில் இருக்காங்கன்னா ஸ்பெஷல் எல்லாத்துக்கும் வர்றது போல இருக்காது. அதுவும் ஒரு உண்மைதானே. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் இருக்கும். அப்ப இதுல இன்னல்களும் விசேஷமானதாக இருக்கும், பரீட்சைகளுக்கும் ஆளாவார்கள். அதனாலதான் சொல்றாரு, ஆகையால் தான் என் சகோதரரே கடுமையான சோதனைக்குள்ளாவீர்கள் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. யாக்கோபு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள். அருமையான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா பண்ணுங்கம்மா அந்த விஷயத்தை. இது போலவே இருதயத்தில் தூய்மையும் சுயநலம் இல்லாமையும் கொண்டிருக்கும் மூப்பர்கள் யாவரும் அவர்கள் மனுக்குலம் யாவருக்கும் அன்பு மற்றும் நல்லெண்ணங்களை கொண்டிருக்கவும் அவர்கள் பரிசுத்த ஆவியின் கனிகளாலும் கிருபைகளாலும் அதிகமாய் நிரம்பி காணப்படவும் மற்றும் மந்தையை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கவும் நாங்கள் புத்திமதி கூறுகின்றோம். அப்பேற்பட்டதான சகோதரர்களுக்கு அருமையான ஒரு புத்திமதி நம்ம பார்க்கிறோம். போயிடுங்க அடுத்த ஸ்லைடு. மந்தை கர்த்தருடையது என்றும் உங்களுக்கு கர்த்தரிடத்திலும் அவர்களிடத்திலும் ஒரு பொறுப்பு காணப்படுகிறது என்றும் நினைவில் கொள்ளுங்கள். மாபெரும் பிரதான மேய்ப்பனுக்கு அவர்களது ஆத்துமாக்களுக்காக, அதாவது நலன்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைத்திலும் அன்பே பிரதானம் என்றும் நினைவில் கொள்ளுங்கள். பாருங்க, என்ன ஊழியங்கள் சொன்னாலும் அதிகாரம் இல்லை.
எந்த விஷயங்கள் செஞ்சுட்டாலும் அன்புல நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த விஷயங்களை செய்யுங்க. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவர்கள் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களாக தக்கதாகவும் மற்றும் தெய்வீக சித்தத்திற்கு ஏற்ப இந்த தீங்கு நாளில் இடறி போகாமலும் அனைத்தையும் செய்து முடித்த பிற்பாடு கிறிஸ்துவில் அவரது சரீரத்தில் அவரது அங்கத்தினர்களில் அவரோடு உடன் பலி செலுத்துபவர்களில் அவரோடு உடன் சுதந்திரர்களில் முழுமையடைந்து நிற்கத்தக்கதாகவும் உபதேசங்களை புறக்கணியாமல் அவரது சரீரத்தின் பல்வேறு அவயவங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆவி வளர்ந்திடுவதற்கு மிக விசேஷித்த கவனம் கொடுத்திடுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஊழியர்களினுடைய பிரதானமான பணி என்ன என்று நம்ம பார்த்துட்டோம்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இடத்துல இவங்களை என்ன பண்ணும், நடத்தணும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் பத்தி சொல்றாரு. தீங்கு நாள், இடறி போவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடர்பாடுகள் மத்தியில கூட சத்தியத்துல உறுதியாக நிற்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங் மீட் கொடுக்கும், பலமான ஆகாரங்கள் தரணும். அது ரைட், அது டைம்ல கிடைக்கக்கூடிய மீட் டியூ சீசனா இருக்கும், ஏற்ற கால உணவுகளாக இருக்கணும். இந்த விதத்துல அவங்க தரக்கூடிய அந்த உபதேசங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நாமும் புறக்கணிக்காமல் என்ன பண்ணிடணும், இருந்துடணும். ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தோம்னா தான் அங்கே உடன் பலி செலுத்தக்கூடிய சகோதரர்கள் மத்தியில நமக்கு ஒரு பங்கு இருப்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்த பேஜ் நீங்க போயிடுங்க. பக்கம் 310 முதல். சபையின் மூப்பர்கள் எல்லாருமே மேற்பார்வையிடுகிறவர்களும் பொறுப்பு வைப்பவர்களும் சியோனின் நலன்களை கவனிப்பவர்களாகவும் சிலர் அதே இடத்திலும் சிலர் பொதுவான ஆனால் பரந்த கருத்தின்படியாக அப்படி இருக்கிறார்கள். அப்படியே ஒவ்வொருவரும் தன்னுடைய தாளந்தின்படியும் திறமையின்படியும் மந்தைக்கு ஊழியம் செய்யலாம். ஒருவர் தனது தகுதியின்படி தனது நிலை அனுமதிக்கிறபடி நற்செய்தி போன்றவைகளை கேட்கக்கூடிய காதுள்ளவர்களை கண்டு கொண்டு. ஓகே சிஸ்டர், இதுல என்ன சொல்லிடுறாங்க பிரதர் சிஸ்டர்ஸ், இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இல்லைங்களா? எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ப்ராஃபட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஒரு சகோதரன் மத்தியிலையும் தெய்வீக திட்டங்களை எளிமையாக புரியக்கூடிய விதத்துல எடுத்து பேசணும். 300 பேர் 500 பேர் இருந்தாலும் அவங்க மத்தியில பேசணும். இப்படி எல்லாத்தினாலையும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனா எக்லீஷால இருக்கக்கூடிய சில சகோதர சகோதரிகளை தனிப்பட்ட விதத்துல சந்தித்து அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை வசனங்களின் அடிப்படையில் கொடுப்பதற்கோ எல்லாத்தினாலையும் முடியாது. அவங்களுக்குள்ள அவங்களாகவே இருந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்களும் சிலர் தான் என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். இப்படி எல்லாம் செய்வது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அங்க கர்த்தருடைய குணங்கள் நம்மளுக்குள்ள உருவாவதற்கு அவங்க எடுக்கக்கூடிய பிரயாசங்கள். 4வது அதிகாரம் 11 to 13 வாசிக்க வேண்டாம், டிஸ்பிளே ஆகும், நீங்க பாத்துக்கங்க. பின்னாடி வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க படிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 35 நீங்க போயிடுங்க. பரிசுத்தவான்களின் கூடுகைகள் மற்றும் மூப்பர்களுடைய ஊழியங்கள் முதலியவைகளில் அடையப்பட வேண்டிய நோக்கங்களையும் கவனியுங்கள். இதன் நோக்கமானது கூடி உரையாடி மகிழ்வதோ அல்லது வழக்கமான ஊழியங்களை தொடர்வதோ அல்ல, மாறாக அதன் நோக்கமானது. ஓகே பாருங்க, இன்னைக்கு நம்ம கேதர் ஆயிருக்கும், பாடங்கள் கேட்கிறோம், படிச்சோம், வாக்குத்தத்தம் வாசிச்சோம், பிரமாணங்கள் வாசிச்சோம், எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டோம். இதெல்லாம் ரெகுலரா இருக்கும். அடுத்த வாரமும் இதே தான். ஆனால் சொல்றாரு, இதன் நோக்கமானது கூடி உரையாடி மகிழ்வதோ அல்லது வழக்கமான ஊழியங்களை தொடர்வதோ அல்ல. இதுக்காக நம்ம இங்க வரல பிரியமானவர்கள். அப்ப நோக்கம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழிய வேலைக்காக வரும் இந்த சபை கூடி வருதல்களானது கர்த்தருடைய ஊழியத்திற்கும், அதாவது எதிர்கால மகிமையான ஊழியத்திற்கு மாத்திரமல்லாமல் இந்த யுகத்தில், அதாவது மனவாட்டி எதிர்கால ஊழியத்திற்கென தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உதவுகிற சபைக்கான அவசியமான ஊழியத்துக்காகவும் கூட பரிசுத்தவான்கள் யாவரும் மிக முழுமையாய் தயார்படுத்தப்படுவதற்கு ஏதுவான பயிற்சி பள்ளிக்கூடங்களாக காணப்பட வேண்டும். அப்போ ஒரு ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்துட்டு தற்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இந்த இடங்கள்லயே நம்ம என்ன பண்ணணும்னா கடும் முயற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும். இங்க கடும் முயற்சி எடுக்காம நான் ஆனுவல்லே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நின்று இருக்க முடியாது. ஒவ்வொரு பரீட்சைகள் கடந்து போக கூட நம்முடைய க்ரோ அங்க இருந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 35 படிக்கலாம் சிஸ்டர், சீக்கிரம்.
மற்றும் வழங்கப்படும் அறிவுரைகளும் முடிந்த மட்டும் முறையாயும் ஒழுங்காயும் சந்தோஷப்படுவதற்காக இல்லாமல் முழுமையான வளர்ச்சிக்கு ஏதுவாய் இருக்கும் கண்ணோட்டத்தில் வழங்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் கவனிக்கணும். இங்க கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் எப்படி இருக்குன்னா, முறையாயும் ஒழுங்காயும் சந்தோஷப்படுத்துவதற்காக இல்லாமல். அப்படின்னா என்ன இருக்கு? தடவி கொடுத்து போறது. ஓகே ஓகே அப்படி போறது இல்ல. கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. இந்த ஊழியத்துல இதுவும் இருக்குது. ஆனா கண்டனம் பண்ணா நம்மளுக்கு பிடிக்காது இல்லைங்களா? எனக்குமே பிடிக்காது. ஸோ பிரியமானவர்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கண்டனம் கூட தேவனுடைய வசனங்கள் இவ்விதமாக இருக்கு, சகோதரருடைய எழுத்துக்கள் இவ்விதமாக இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் இருக்கு, இதை நீங்க விட்டுடுங்க. கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும். ஆனா அப்படி சொல்றவங்களை கண்டிப்பா பிடிக்காது. பிரியமானவர்களே, சொல்றாரு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒழுங்காயும் சந்தோஷப்படுத்துவதற்காக இல்லாமல் முழுமையான வளர்ச்சிக்கு ஏதுவாய் இருக்கும் கண்ணோட்டத்தில் இந்த கண்டனம் கூட இருக்கும், ஆலோசனைகள் கூட இருக்கணும், அறிவுரைகள் கூட இருக்கணும். முழுக்க நோக்கம் என்னன்னா, grow ஆகணும், கர்த்தருக்குள்ள அவங்க வளரணும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். இந்த நோக்கத்திற்காக செய்யணும். அதன் நோக்கமானது கிறிஸ்துவனுடைய சரீரம் பக்தி விருத்தி அடைவதற்காக, அனைவரும் ஒரே சரீரமாக கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக, கிறிஸ்துவ குணலட்சணத்திலும் கிருபையிலும் மற்றும் அறிவிலும் வளர்வதில் முன்னேறத்தக்கதாக, அனைவரும் விசுவாசத்திலும் ஆவியிலும் அன்பிலும் தேவனுக்கான அர்ப்பணிப்பிலும் ஒருமனப்பட்டு இணைவதற்காக ஆகும். இதுதான் நம்முடைய ஃபைனல் கோல். இதுதான் நம்முடைய எக்லீசியால வேணும், தேவை. ஒவ்வொருத்தருக்கும் இது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த விஷயங்களை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிட்டாலும் கூட, வாக்கு செலுத்தக்கூடிய விஷயத்துல கர்த்தருடைய கருவியாக மாத்திரமே செயல்படுவேன் என்கின்ற தீர்மானம் நம்மளுக்குள்ள இருக்கு. வேற எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இதையெல்லாம் விட்டுருவேன். பாருங்க, பேஜ் நம்பர் 4 to 5 நீங்க வாசிங்க. பல்வேறு சபைகளில் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இங்கு ஒரு படிப்பினை உள்ளது. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்தல் எலெக்ஷன் விஷயத்தில் தன்னுடைய பங்கை நிறைவேற்றும் போது தான் கர்த்தருடைய கருவியாக மாத்திரமே செயல்பட வேண்டும் என்பதையும், கர்த்தருடைய சித்தமே முற்றும் முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்பதையும் உணர்ந்தவராக காணப்பட வேண்டும். இது ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சுடணும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதை தீர்மானிச்சிடணும். நெக்ஸ்ட், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இதைத்தான் நான் சொன்னேன், டிவோர்ஸ் பண்ணிடு. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்க அந்த ஸ்பிரிட்ல நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய குணலட்சணங்கள் இல்லை, நான் உங்களை மாத்திரம் இல்லை, என்னையும் சேர்த்துக்கிறேன், நம்முடைய குணலட்சணங்கள் அந்த இடத்துல பரீட்சிக்கப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம விருப்பு வெறுப்புகளை நம்ம காட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னம்னா, கண்டிப்பா குணலட்சணத்துல க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். மேலும் குணலட்சணம் தொடர்பான விஷயத்தில் வேத வாக்கியங்களுக்கு இசைவாக மாத்திரமே வாக்கு செலுத்துபவர்களுடைய மனதில் தாக்கம் ஏற்படுத்துவதற்கு முற்படுதலும், செல்வாக்கை பயன்படுத்த முற்படுதலும் இருக்க வேண்டும். மற்றும் சண்டையிடுவதற்காகவோ அல்லது வீண் பெருமையினாலாவது எதுவும் செய்யப்படாமல், மாறாக அனைத்தும் தேவ மகிமைக்காகவே செய்யப்பட வேண்டும். பாருங்க, இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்றோம், தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சொல்றாரு, பரிசுத்த ஆவி மற்றும் பரிசுத்தமான வார்த்தைகளுடைய வழிநடத்துதலின்படி தேர்ந்தெடுக்கும் காரியம் தங்களுடைய கரங்களில் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக, தேவனுடைய ஜனங்களாக வேத வாக்கை அளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றபடியால், இந்த தேர்ந்தெடுத்தல் விஷயத்தில் பூமிக்குரிய உறவுகள் எவ்விதமான செல்வாக்கையும் என்ன பண்ணிடக்கூடாது, செலுத்தக்கூடாது. சரி அப்படின்னா, பூமிக்குரிய உறவுகளில் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அப்படி நீங்க புரிஞ்சிட வேண்டாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பிரியாரிட்டியில தூக்கி போட்டுருங்க. கடைசியில பண்புகள் இருக்கா? எக்லீசியாவுக்கு நன்மை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரா? எனக்கும் மற்றவர்களுக்கும் ஆவிக்குரிய விதத்துல பலன்களை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரா என்று மாத்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவனிக்கும். நெக்ஸ்ட், வேற விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, பாருங்க, ஒரு வேலை இது இந்த வாரத்துக்கு நம்ம முடிவுகள் எடுத்துடலாம். பேஜ் நம்பர் 288 நீங்க போயிடுங்க. அதுக்கு முன்னாடி அதனுடைய சப்டைட்டில் நீங்க வாசிச்சிடலாம். ஏன் எனக்கு எதிராக வாக்கு அளித்தீர்கள்? பாத்தீங்களா, நான் சொன்னேன், அப்ரூவல் டிஸ்அப்ரூவல் கொடுக்கறதுக்கு உங்க கையில வாய்ப்புகள் இருக்குது. இதுல ஏன் எனக்கு எதிராக வாக்களிச்சீங்க அப்படின்னா, ஒரு வேளை வாக்களிக்காம விட்டுருப்பார், கரம் உயர்த்தாம விட்டுருப்பார். இதுதானே பண்ண போறாங்க. இந்த மாதிரி தருணங்கள்ல
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கலாம். 2288. சபையாரால் நிராகரிக்கப்பட்டவர் சபையாரிடத்திலோ அல்லது அதன் அங்கத்தினர்கள் யாரிடத்திலோ ஏன் தனக்கு எதிராக வாக்குகள் அளித்தார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு உரிமை பெற்றிருப்பதில்லை. என்ன இல்லைங்க, யாருக்கும் உரிமை இல்லை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கீங்க, ஆனால் கடைசி ரோல வந்துட்டு அவர் ஓட் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? புரியுதுங்களா நான் கேட்கறது? இவர் எனக்கு வாக்கு செலுத்தல அப்படின்ற விஷயங்கள் ஒருவேளை பக்கத்துலேருந்து இப்படி பார்த்துருப்பேன், நான் இப்படி பார்த்துருப்பேன். எனக்கு பின்னாடி ரோல் இருக்கிறார், அவர் எனக்கு ஓட் பண்ணல, எப்படி தெரிஞ்சது? பின்னாடி கண்ணு இருக்கா இல்லைங்களா? யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கன்வே பண்ணியிருக்காங்க. இது உங்களுடைய வேலையா? இது உங்களுடைய வேலையா? இல்லை, இதுக்கு நம்ம வரல. இவரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு செலுத்தினாங்க, இன்னும் 2 பேர் உயர்த்தியிருந்தா நீங்கள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை. இதை நான் ரொம்ப ஹம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இது நம்முடைய வேலை இல்லை. ஏன்னா அப்படி தெரிஞ்சங்காட்டி தான் கேட்குறாரு, ஏன் நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னா அவர் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அவர் ஜெபிச்சுட்டு வந்திருப்பார், தேவ ஆவியினுடைய வழி நடத்தல அவர் வந்திருப்பார். அவர் கரம் உயர்த்ததும் உயர்த்தாமல் இருப்பதும் அவங்களுடைய சொந்த விருப்பம். இதை யாரும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரம் பாடம் முடிவுக்கு வந்துடலாம். அது அவர்கள் காரியமாகும் மற்றும் இவரது காரியம் அல்ல. ஓகே, கண்டினியூ பண்ணு. அவர்கள் தாங்கள் பெற்றிருப்பதான உரிமையினை தங்களது மனசாட்சியின்படி செயல்படுத்த மாத்திரமே செய்துள்ளனர். ஸோ பாருங்க, அவங்க பெற்றிருக்கிறாங்க உரிமை, அதை என் மனசாட்சியின்படி. ஆனால் மனசாட்சின்ற விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். எதனால என்னுடைய இப்போ நான் பண்ணுறது என்னுடைய மனசாட்சிக்கு ரைட்டாக தெரியும், சகோதரியுடைய மனசுக்கு அது ராங்காக தெரியும், இன்னொருத்தருக்கு ரைட்டாக தெரியும், இன்னொருத்தருக்கு தவறாக தெரியும். ஆனால் தேவ ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி மனசாட்சியின்படி ஒரு வேளை நடக்கிறாங்க அப்படின்னா ஓகே. கரம் உயர்த்தல பரவாயில்ல, கரம் உயர்த்துறாங்க பரவாயில்ல, ஓகே கண்டினியூ பண்ணுங்க. அது நீதியின் காரியமாகும். ஸோ பாருங்க, அது ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டார், அது நீதியினுடைய காரியமாக இருக்கும். இந்த ரீதியில் செய்யணும். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். சபையாரில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினாலும் பின்பற்றப்படும்படிக்கு கர்த்தருடைய வசனமானது விதிகளை முன்வைத்துள்ளதான விஷயங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு மனித அனுதாபமாகிய அன்பிற்கு இடமில்லை. ஸோ பாருங்க, ஒரு நீதி அப்படின்ற விஷயங்கள் வந்துருச்சுன்னா அங்க என்ன இல்லை. அப்போ முதல்ல அங்க என்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதா அப்படி பார்க்கணும். அது நீதி. இதை கடந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நீதியை விட்டுட்டு அன்பை என்ன பண்ணிடக்கூடாது, காமிச்சிடக்கூடாது. அது நீதியான விஷயங்கள் இல்லை. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. நீதியின் கொள்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதே கிட்டத்தட்ட எல்லா சபையாருடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படையாக இருப்பதாக தோன்றுகிறது. அப்ப என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீதி இல்லைன்னா அன்பு வராது. நீதி இல்லைன்னா அன்பு வராது. பாருங்க, இன்னைக்கு அன்புன்ற விஷயங்கள் நம்ம மட்டுமா பேசுறோம்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பேசுது. வாய் திறந்தா சொல்றது இல்லை, மனுஷர்கள் பேசுறாங்க, அன்பு அன்புன்னு பேசுறாங்க. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் அந்த நீதிக்குரிய விஷயங்களை வச்சு அன்பை என்ன பண்ணணும்னா, ஏன்னா இப்போ ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம் அப்படின்னம்னா கூட அது கூட நீதிக்குரியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நம்ம அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். படிங்க சகோதரி. இம்மாதிரியான பிரச்சனைக்குள்ளாகும் யாவரும் காரியத்தினை ஜெபத்தில் கர்த்தரிடம் எடுத்துச் செல்லவும் பின்னர் பூரண நீதியின் அடிப்படையில் அக்காரியத்தினை கருத்தில் எடுத்துக்கொள்ளவும் நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஸோ ஒருவேளை இந்த நீதிக்குரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சபையில் பிரச்சனைக்கு காரணமாயிடும். இதெல்லாம் காரணமாயிரும். பாருங்க, நெக்ஸ்ட் 2866 நீங்க வாசிங்க சகோதரி, கொஞ்சம் சீக்கிரம். நான் மூப்பராக தெரிந்தெடுக்கப்படுவதோ அல்லது தெரிந்தெடுக்கப்படாமல் இருப்பதோ என்னுடைய காரியம் அல்ல. சபையாருக்கு நலமாய் தோன்றுகிறதை அவர்கள் செய்யட்டும். ஒருவேளை அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து கொள்வார்களானால் என்னால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு நன்றாய் ஊழியம் புரிந்திடுவதற்கு நான் முயற்சித்திடுவேன். ஆனால் ஒருவேளை அவர்கள் என்னை தேர்ந்தெடுக்காவிட்டாலும் எந்த விதத்திலும் என்னால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு நன்கு ஊழியம் புரிந்திட முயற்சித்திடுவேன் என்பதே. 2 பாயிண்ட் நம்ம கவனிக்கலாம். என்ன சொல்றாரு? நான் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதோ அல்லது தேர்ந்தெடுக்கப்படாமல் இருப்பதோ என்னுடைய காரியம் அல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், சபையாருக்கு நலமாய் தோன்றுகிறதை அவர்கள் என்ன பண்ணட்டும், செய்யட்டும்.
ஆனால் இந்த இடத்துல சபையார் நீதிக்குரிய விதத்தில் செயல்படணும். நெக்ஸ்ட், சபையார் எது நன்மையாக தோணுதோ அவங்க செய்யட்டும். ஒருவேளை அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து கொள்வார்களானால் என்னால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு நன்றாய் ஊழியம் புரிந்திடுவதற்கு முயற்சித்திடுவேன். ஆனால் ஒருவேளை அவர்கள் என்னை தேர்ந்தெடுக்காவிட்டால் நான் எக்லீஷியா வரமாட்டேன். அப்படி இல்லை. அப்பவும் என்னதான் பண்ணணும்? ஏன்? ஒருவேளை இந்த டைம் செலக்ட் ஆகலை, அதனால் என்னை நிராகரிச்சுட்டாங்க, எக்லீஷியா என்னை கண்டுக்கல, இவ்வளோ ஊழியங்கள் பண்ணுறேன், என்னை நிராகரிச்சிருச்சு, பரவாயில்ல. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா பின்னாடி பாருங்க, சகோதரி வாசிக்க முடியுமா? ஒருவேளை நாம் இத்தகைய ஒரு ஆவியினை பெற்றிருப்போமானால் அதை நிச்சயமாய் சபையார் ஏற்ற காலத்தில் காண்பார்கள். ஸோ பாருங்க, அவங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்தாலும் சரி தேர்ந்தெடுக்கலைனாலும் சரி என்னால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இத்தகைய ஒரு ஆவியினை பெற்றிருப்போமானால், இண்டிவிஜுவலா பெற்றிருப்போமானால் அதை நிச்சயம் சபையார் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஊழியங்களை அவங்க எந்த காலத்திலையும் பார்த்துட்டே தான் இருக்காங்க, கவனிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏற்ற காலங்களில் அந்த ஒரு ஸ்தானங்களில் இல்லை அந்த ஒரு சர்வீஸில் உங்களை ஸ்தானம் நான் பயன்படுத்த மாட்டேன். அந்த ஒரு சர்வீஸில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அருமையாக சபை அங்கே கொண்டு வரும். ஓகே, 466 நீங்கள் வாசிங்க சகோதரி. சபையில் உள்ள மூப்பர்கள் உண்மையில் மூத்த சகோதரர்களாக இருந்திட வேண்டும். இதுக்காக வயசானவங்களை பிடிச்சி போட்டுறக்கூடாது. போடலாம், தவறும் இல்லை. ஆனால் எதில் அவங்க வயசாயிருக்கணும்? சத்தியத்தில், நல்ல பண்புகளில் நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய சகோதரனாக இருக்கணும். ஏன்னா சில இடங்கள் எழுதுவார், நரைமுடியுள்ள குழந்தைகள் கூட எக்லீசியால் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக அவங்கள தூக்கி அந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா பாதிப்பு எக்லீசியாவுக்கும் தான் அவருக்கும் தான். ஓகே, சபையில் உள்ள மூப்பர்கள் உண்மையில் மூத்த சகோதரர்களாக இருந்திட வேண்டும். குடும்பத்தில் மூத்த சகோதரன் தகப்பனுக்கு அடுத்தபடியாக மற்ற அங்கத்தினர்களுடைய நலனுக்கு அடுத்தவைகளுக்கு உதவுகிறவராகவும் ஆதரிக்கிறவராகவும் தன்னையே தியாகம் பண்ணுகிறவராகவும் காணப்படுகின்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வேகமாக போயிடுறேன். ஒரு குடும்பத்தில் எப்படி தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, தகப்பன் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, அது போல எக்லீசியால ஊழியர்கள் என்பவர்கள் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, ஒரு சில குடும்பங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா குழந்தைகள் இருக்கும், அப்பா சின்ன வயசுலேயே தவறி இருப்பார், அந்த குழந்தைகளுடைய சின்ன வயசுலேயே தவறி இருப்பார். ஆனால் அவங்களுடைய அண்ணனோ அக்காவோ அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தம்பி தங்கைகளை என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா கவனிச்சிருப்பாங்க. படிக்க மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க, குழந்தைகளை படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்களை, அதாவது அவங்களுடைய தம்பி தங்கச்சிகளை படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சொல்றாரு, தன்னையே தியாகம் பண்ணக்கூடியவராக காணப்படுகின்றார். இப்படியே எங்கேயும் வீட்டில் பேசுறோம், இது இப்படியே எங்கேயும் இருக்கணும்னா சபைகள்லையும் இருக்கணும். நெக்ஸ்ட், இப்படி ஒரு வேளை பாருங்க, உலகத்துக்கே போயிடலாம். ஒரு வேளை இப்படி ஒரு உலகத்தில் அப்பா ஏர்லியராக இறந்து அண்ணன் இல்லாட்டி அக்கா நல்லா நம்மளை ஒரு படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பின்ன காலத்தில் அந்த அக்காவோ அண்ணனவோ நம்ம மதிப்போன்னு நினைக்கிறீங்களா? மதிப்பாங்களா? மதிச்சா சந்தோஷம், ஆனால் என்ன நடக்காது. ஏன்னா இவங்களுடைய குடும்பத்தை பார்க்கறக்க நேரம் சரியா இருக்கும். ஒரு ஏணியாக இருந்து ஏற்றி விட்டவரை அவங்க என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, கவுத்து விடாமல் இருந்தால் சரி, கண்டுக்காம விட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அவர் இந்த 2 குழந்தைகளுமே என்ன பண்ணியிருக்கிறார், வளர்த்தி இருக்கிறார். அவரால் நிற்க முடியும். பிரியமானவர்களே, இப்படித்தான் சொல்றாரு. இப்போ நீங்க நிதானமா வாசி. இப்படியாகவே சபையிலும் ஆகும். சத்தியத்தில் முதிர்ந்தவர்கள், சத்தியத்தில் மிகவும் வளர்ந்திருப்பவர்கள் இளையவர்களை ஊக்குவித்திட, ஆதரித்திட, தூக்கிவிட மற்றும் பாதுகாத்திட வேண்டும். ஸோ பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க கோடு போட்டுக்கும் கீழே. இளையவர்களை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஊக்குவிக்கணும், ஆதரிக்கணும், தூக்கிவிடணும், பாதுகாத்துடணும். நெக்ஸ்ட் போயிடுங்க. இதை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்தின் காரியங்களில் காண்கின்றோம். குடும்பத்தில் மூத்தவர்கள் என்பவர்கள் தங்கள் சொந்த சௌகரியங்களை, தங்கள் சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ணி இளையவர்களை ஆதரித்து குடும்பத்தில் உதவுபவர்களாக இருக்கின்றனர். குடும்பத்தில் உள்ள இளையவர்களுடைய நலனுக்கு அடுத்தவைகளுக்காக அவர்களது சொந்த சந்தோஷங்களானது விட்டு கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. இது குடும்பத்தில் அப்படின்னா எக்லீசியாலையும் அதே தான். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் என்னதான் நடக்கும்னா, மற்றவர்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள், மற்றவர்களுக்காக அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதில் எல்லாமே தன்னுடைய சொந்த சந்தோஷங்களை அவர்கள் என்ன பண்ணியே ஆகணும்னா விட்டு கொடுத்து தான் ஆகும்.
அப்படி ஊழியங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா மறுபடியும் வார்த்தைகள் பயன்படுத்துற ஏச்சு பேச்சுக்கள் வரும். யாரும் அங்கீகரிப்பு செய்ய மாட்டாங்க, ஏச்சு பேச்சுக்கள் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்று நம்ம பார்க்கிறோம். கண்டினியூ பண்ணுங்க, அடுத்த பேஜ் 157. கிறிஸ்துவே சபையின் தலையானவர் என்னும் உண்மையினை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் அதன் அடிப்படையில் அனைத்து விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமாக. நாம் உடன்படிக்கை பெட்டியினை சமநிலைக்கு கொண்டு வர பிடிக்கவில்லை எனில் எல்லாம் துண்டுகளாக உடைந்து போய்விடும் என்றோ, சியோனின் எந்த ஒரு சிறு கூட்டத்திற்கு அடுத்த தெய்வீக திட்டம் தொடர்புடைய விஷயத்தில் நாம் தான் முக்கிய பிரதிநிதி என்றோ ஒரு கணம் கூட எண்ணிவிட வேண்டாம். பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஆனா எனக்கு டைம் அதிகமா எடுத்துறதுனால நான் வேகமா போறேன். கிறிஸ்துவே சபையின் தலையானவர் என்னும் உண்மையினை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் அதன் அடிப்படையில் அனைத்து விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமாக. நாம் உடன்படிக்கை பெட்டியினை சமநிலைக்கு கொண்டு வர பிடிக்கவில்லை எனில் எல்லாம் துண்டுகளாக உடைந்து போய்விடும் என்றோ, சியோனின் ஒரு சிறு கூட்டத்திற்கு அடுத்த தெய்வீக திட்டம் தொடர்புடைய விஷயத்தில் நாம் தான் முக்கிய பிரதிநிதி என்றோ ஒரு கணம் கூட எண்ணிட வேண்டாம். ஏன்னா அவர் யாரை கொண்டு வேணாலும் சபையை என்ன பண்ணலாம், நடத்தலாம். சபை அவருடையது. நான் இருந்தாதான் இப்படி இருக்கும், நாம் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லை, அருமையான சகோதர சகோதரிகளே, இது போல ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள சின்ன ஒரு வேர் கூட விட்டுடக்கூடாது. அப்படின்னா வேர் விடக்கூடாதுன்னா வெளியவே தெரியக்கூடாது. அப்படின்னா வேர்லயே இல்லை, என்னுடைய மனசுலயே அப்பேற்பட்டதான எண்ணம் இல்லை. ஒரு கணம் கூட நீங்க நினைச்சிட வேண்டாம். ஏன்னா இத்தகைய தற்பெருமையான எண்ணங்கள் யாவும் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி தொடர்புடைய விஷயத்தில் துரோகத்தன்மையாக இருக்கிறது. துரோகம் பண்ணிட்டு இருக்கு. சபை அவருடையது, அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய தேவைகள் எல்லா விஷயங்களையும் மீட் அவுட் பண்றதுக்கு அவர்னால முடியும். நான் இருந்தா தான் எல்லாம் முடியும் ஒருபோது நினைக்க வேண்டாம். ஏனெனில் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்கார். அவர் இல்லாம ஈவன் அப்படி நினைக்கிறவங்க கூட ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் தான் அந்த ஊசாவினுடைய கம்பாரிசன் அங்க கொடுக்குறார். போயிட்டு தொடுறாரு, அடி வாங்கினாரு, போயிட்டார். பிரியமானவர்களே, இந்த விதத்துல நாம் இருந்துடக்கூடாது என்பதுதான் நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ பாடத்தினுடைய முடிவுகளுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இப்போ இந்த பாடத்தினுடைய முடிவுகள் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரனுடைய நாமினேஷன் அங்கே போகும் பொழுது அந்த நாமினேஷன்ல அங்கே முன்னிறுத்தப்படக்கூடிய சகோதரர்கள் ஒருவேளை அந்த ஊழிய வாய்ப்புகளை பெற்று கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, எந்த காரணத்திற்காக தேவன் நம்மளுக்கு இந்த ஊழியங்களை தருகிறார் என்று நம்ம கவனிக்கும். என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை ஊழிய வாய்ப்புகள் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், சபையாரும் அதை அங்கீகரிக்கிறாங்க, கரம் உயர்த்துறாங்க, ஓகே, காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 247 நீங்க வாசிங்க. 247 அடுத்த ஸ்லைடு போயிடும். ஓகே. கர்த்தருக்கு ஊழியம் புரிந்திடுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் நம்முன் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் அவைகள் ஆசீர்வாதமான சிலாக்கியங்களாக இருக்கின்றன. பாருங்க, கர்த்தருடைய ஊழியம் புரிவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் நம்மளுக்குள்ள இருக்கு. இது ஏதோ நான் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் பேசல, எக்லீசியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் பேசுறேன். அவரும் அந்த ரீதியில தான் எழுதியிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள், பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி வச்சிருக்கு மற்றும் அவைகள் ஆசீர்வாதமான ஸ்லாக்கியங்களாக இருக்கின்றன. கிறிஸ்தவ குணலட்சணங்களில் நாம் வளர்ச்சி அடைவதே இந்த ஊழியங்களை அனுமதித்திடுவதற்கான தெய்வீக நோக்கம். ஒரு ஊழியம் பண்றோம்னா அதுல நம்முடைய குணலட்சணங்கள் என்ன ஆகுது? ஏன்னா இந்த ஊழியத்தை நீ எப்படி பண்ற, என்ன மனசுல பண்ற, உன்னுடைய இருதயத்தினுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கு, இதை எல்லாம் தேவன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறார். அப்போ ஊழியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் காரணம் ஒன்றே ஒண்ணுதான், குணலட்சணங்கள் வளருவதற்கு தேவன் ஊழியங்களை நமக்கு என்ன பண்றாங்கன்னா அனுமதிக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த விதத்துல நாம் அந்த ஊழியங்களை அங்க பார்த்தோம் என்றால் அது நன்மையாக இருக்கும். ஓகே, பாடத்தினுடைய முடிவுக்கு வந்த ஒரு மூப்பர் அப்படின்னா
அவங்களைத்தான் இன்னைக்கு நம்ம மூப்பராக கூடிய தகுதி உள்ளவர்களை நம்ம நாமினேட் பண்ணப்போம். ஓகே, அவர் என்ன ஊழியம் செய்து, எந்த அடிப்படையில் அந்த மூப்பருக்குரியவர்களை நம்ம நாமினேட் பண்றோம்? எந்த அடிப்படையில்? கொஞ்ச நேரத்தில் நீங்க தான் நாமினேட் பண்ண போறீங்க, நான் இல்லை. நீங்க சொல்றதை நான் எழுத போறேன், அவ்வளவுதான். எந்த அடிப்படையில் நாமினேஷன் பண்ண போறீங்க? சொல்லுங்க. சத்தியம், ஓகே. மந்தைய வழி நடத்துறார், ஓகே. அப்புறம் கிறிஸ்துவ குணலட்சணங்கள், ஓகே. அப்புறம் வேற ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா எந்த பேசிஸ்ல நம்ம அவங்களை முன்னிறுத்த போறோம்? பாடத்தை முடிவுக்கு வந்துடலாம். நான் பாருங்க, ஒரு எல்ரா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர், இல தேர்ந்தெடுக்க முன்னாடி இருந்த சகோதரர்கள் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் ஊழியங்கள் பண்ணியிருப்பாங்க? சகோதரர்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, வியாதியஸ்தர்களை வீட்டில் போய் மீட் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்கணும். மூணாவது, குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகள், ஆலோசனைகள் தேவைப்படும். சகோதரர்கள் போய் என்ன பண்ணுவாங்க? ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க. 3 விஷயங்கள் இருக்கு. பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, அதே சமயம் வியாதியஸ்தர்களை சந்திச்சிருப்பாங்க, பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருப்பாங்க. 3 விஷயங்கள் போதுமா? போதுமா? என்ன எழுதுறார் அப்படின்னா, சகோதரருக்கு பிரசங்கம் பண்ணுவதை மாத்திரமோ, வியாதியஸ்தர்களை போய் சந்திப்பதை மாத்திரமோ, பிரச்சனையில் இருப்போருக்கு ஆலோசனை வழங்குவது மாத்திரமோ குறிப்பதாகாது எல்டர்ஸுடைய ஊழியம் என்பது. இதை கடந்து வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களில் மற்ற அங்கத்தினர்கள் எவ்விதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த கண்காணி கவனிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி கான்செக்ரேட்டட் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கணும். ஏன்னா ஒரு ஆட்டு பட்டியில அந்த ஆடுகளை அடைக்கும் போது, காலையில ஓட்டிட்டு போயிட்டு சாயங்காலம் பட்டிக்குள்ள அடைக்கிறார் அப்படின்னா, அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, எங்காவது அந்த ஆடுகளுக்கு வெளியே போயிட்டு வந்ததுல காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, காலு ஏதாவது நொண்டுதா, ஏதாவது பூச்சிகள் அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கா, இதையெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மெய்ப்பன் கவனிப்பார். அது போல அந்த அங்கத்தினர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்விதமாக இருக்கிறது என்று அவர் கவனிக்கணும். நெக்ஸ்ட், இவங்களுக்கு என்ன பண்ணணும்? புத்திமதி கூறணும், உற்சாகம் ஊட்டணும், உதவி செய்யணும். இதெல்லாம் ஊழியத்தினுடைய ஒரு கடமையாக, ஒரு பாகமாக இருக்கிறது என்று அவர்கள் மனதில் வச்சுக்கணும். பிரசங்கம் பண்ணுவாங்க, வியாதியஸ்தர்களை மீட் பண்ணுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, இதெல்லாம் பொதுவாக பண்றது தான். ஆனால் இதை கடந்து ஆவிக்குரிய காரியங்களில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வளர்ச்சி எவ்விதமாக இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அப்போ முன்மொழிதலினுடைய விஷயத்தில் ஒரு கவனம் இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த கவனத்தோடு என்ன பண்ணணும்னா அந்த ஊழியங்களை செய்யணும். அப்பேற்பட்ட சகோதரிகளை சகோதரர்களை நாம் கண்டுபிடிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் பாடத்தினுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னம்னா, ஒருவேளை நமக்கு அப்பேற்பட்டதான ஊழியங்கள் ஏதேனும் கிடைக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 3252 பேரா 5ல சில விஷயங்களை சகோதரர் அங்கே பதிவிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சிறு எண்ணிக்கை கொண்டுள்ள சபையின் காரியங்களில் கூட ஒரு நபரே அனைத்து சொற்பொழிவுகளை பண்ணுவதும்
வழிநடத்துதல்கள் அனைத்தையும் பண்ணுவதும் ஊழியங்கள் அனைத்தையும் பண்ணுவதும் தீங்கை உண்டு பண்ணுகிறதாகவே காணப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தானம் வந்தாச்சு, சர்வீஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா சிறு எண்ணிக்கையில் உள்ள சபையில கூட ஒரு நபரே தான், எப்போ அவர் தான் பேசுவார், எப்போ அவர் தான் எம்சி பண்ணுவார், எப்போ அவர் தான் ஜெபிப்பார் அப்படின்றது இல்லை. சொல்றாரு தெளிவா வசனங்கள் எழுத்துக்கள் இருக்கு. அனைவரும் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா இந்த காரியங்களை செய்வதற்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய வேலை எல்டர்னுடைய வேலை. அதனாலதான் வார்த்தைகள் நான் முடிச்சிடுறேன். சிறு எண்ணிக்கை கொண்டுள்ள சபையின் காரியங்களில் கூட ஒரு நபரே அனைத்து சொற்பொழிவுகளை பண்ணுவதும் வழிநடத்துதல்கள் அனைத்தையும் பண்ணுவதும் ஊழியங்கள் அனைத்தையும் பண்ணுவதும் தீங்கை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். வேத வாக்கியங்களின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொருவரும் ஊழியத்தில் பங்கெடுக்க முயற்சிப்பதும் இன்னுமாக ஒருவரின் சுவாப தாளந்துகளுக்கு ஏற்ப மற்றும் தாழ்மையோடும் உண்மையோடும் உதவும் தன்மையோடும் காணப்படுவதற்கு ஏற்ப இப்படி ஊழியத்தில் பங்கெடுக்க முயற்சி செய்யும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் ஊக்குவிக்கப்படும் ஞானமானது மற்றும் சிறப்பான காரியமாக இருக்கிறது. அப்படின்னா அவரே எல்லா விஷயங்களையும் ஒன் மேன் ஆர்மி மாதிரி பண்ண, அப்படி ஊழிய ஸ்தானங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த ஒரு முயற்சியில் என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணும். இதுதான் ஞானமான சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் என்று 3-5 பேரா 5 என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பதிவுகள் செய்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இது எல்லாம் சபையார் நன்கு கவனித்து உணர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்களை நாம் சரியான மனநிலையில ஆவியில அங்கே புரிந்து உணர்ந்து அப்பேற்பட்டதான சகோதரர்களை நாம் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நாம் நேட்டுக்குள்ள கொண்டு போகலாம். அவர்களுக்காக ஜெபித்து தேவனுடைய வழிகாட்டுதலின்படி அடுத்த வாரம் அந்த சகோதரர்களை நாம் என்ன பண்ணலாம்னா நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த ரீதியில நாம் செய்கின்ற பொழுது நமக்கும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கியத்திற்கும் அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கும் என்பதுதான் இன்றைக்குரிய ஒரு பாடத்தினுடைய ஒரு கன்க்ளூஷனாக நம்ம வைக்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.